பிதாவாகிய தேவனும் கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் உங்கள் அனைவருக்கும் ஸ்தோத்திரம். மற்றும் பெங்களூர் பட்டணத்தில் இருக்கக்கூடிய எச்எல் எக்லேஷியாவுக்கு நான் சேர்ந்திருக்கேன். எச்எல் எக்லேஷியாவில் இருக்கக்கூடிய எல்லா சகோதர சகோதரிகளுடைய அன்பும் வாழ்த்துதலை கூட உங்கள் மத்தியத்தில் இன்றைக்கி நான் பகிர்ந்து கொள்கிறேன். என்னுடைய தமிழ் எவ்வளோ நல்லா இருக்கும்ன்றது தெரியாது, ஆனால் அளவுக்கு நான் உங்களுக்கு புரியும்படி நான் பேசுகிறேங்க. ஸோ இன்னைக்கு நம்ம இந்த ஒரு 1 ராஜாக்கள் 2ஆம் அதிகாரம் 30ஆம் வசனத்தில் கூட நம்ம ஒரு வசனத்தை வாசிக்க கேட்டோம். அந்த வசனத்தை கூட 28ஆம் வசனத்தை மாற்றம் இன்னொரு முறை வாசிக்கலாங்க. 1 ராஜாக்கள் 2ஆம் அதிகாரம் 28ஆம் வசனம். 1 ராஜாக்கள் 2ஆம் அதிகாரம் 28ஆம் வசனம். நடந்த இந்த செய்தி யோவாபுக்கு வந்தபோது அவன் கர்த்தருடைய கூடாரத்திற்கு ஓடி போய் பலிபீடத்தின் கொம்புகளை பிடித்துக் கொண்டான். யோவாப் அப்சலோமின் பட்சம் சாய்ந்தவனாய் இருந்தும் அந்தோனியாவின் பட்சம் சாய்ந்திருந்தான். இல்லைங்களா? இங்க என்ன விஷயம் பார்க்குறோன்னு பார்த்தீங்கன்னா, இந்த யோவாப் எங்கே ஓடி போயிருக்கிறாருன்னு பார்க்கும்போது அவருக்கு ஒரு ப்ராப்ளம் வருது. அப்போ அவர் என்ன பண்ணுறாருன்னு பார்க்கும்போது அந்த ஆலயத்துக்குள்ள பலிபீடம் இருக்கு. அந்த பலிபீடத்தை தேடி போயிட்டு அந்த பலிபீடத்தில் என்ன இருக்குன்னு பார்த்தீங்கன்னா, 4 கார்னரில் நம்ம இந்த ஆசாரிப்பின் கூட சப்ஜெக்ட் பார்க்கும்போது அதில் பார்த்துருப்போம், கொம்புகள் இருக்கும். ஓடி போய் அந்த கொம்புகளை இவர் என்ன பண்ணிங்கனாரா பிடிச்சிட்டாங்க அப்படின்றத கூட பார்க்கணும். இதனுடைய டீட்டெயில் விஷயம் நம்ம அப்புறமா பார்க்கலாங்க. ஸோ அதனால் இந்த யோவாப் ஓடி போய் அந்த பலிபீடத்தின் கொம்புகளை பிடித்ததுனால அங்கே என்ன ஆகுதுன்ற ஒரு விஷயத்தை நம்ம பார்க்கலாம். அதனால் இன்றைக்கி நம்ம என்ன பண்ணலான்னு பார்த்தீங்கன்னா, இந்த பாடத்தினுடைய தலைப்பு பலிபீடத்தின் கொம்புகள். இங்கிலீஷில் பார்த்தீங்கன்னா த ஹார்ன்ஸ் ஆஃப் தி ஆல்டர் அப்படின்னு சொல்லுவாங்க. பிரேசன் ஆல்டர், வெண்கல பலிபீடம் இல்லைங்களா ஃபஸ்ட்டு. அந்த ஒரு விஷயத்தை கூட இன்றைக்கி நம்ம பார்க்கலாங்க. ஸோ இதை நம்ம தெரிஞ்சுக்கணுன்னா இதனுடைய அந்த ஒரு சாராம்சத்தை கூட நம்ம தெரிஞ்சுக்கணும். இந்த வசனம் இப்படி சொல்லப்படுது அப்படின்னும் போது எதற்காக இவர் ஓடி போய் அந்த பலிபீடத்தின் கொம்புகளை பிடிச்சார், யார் இந்த யோவாப், இதை பற்றியெல்லாம் நம்ம கொஞ்சம் தெரிஞ்சுக்கணும். அப்போ நம்மளுக்கு இது நல்லா புரியாங்க. யோவாபை பற்றி உங்களுக்கு தெரியுமா, கேட்டிருக்கீங்களா? யாருங்க இந்த யோவாப்? தாவீதினுடைய படை தளபதி இல்லைங்களா? இங்கிலீஷில் பார்த்தீங்கன்னா கமாண்டர் இன் சீஃப் ஆஃப் தி ஆர்மி அப்படின்னா நிறைய கமாண்டர்ஸ் இருக்குவாங்க. மேஜர், ஜென்ரல், கமாண்டர் அப்படின்னு நிறைய ஆர்மிஸ்க்கு. இப்போ ஒரு ஆர்மின்னு எடுத்தாக்கா, படைன்னு எடுத்துட்டா, அந்த படையில் நீங்கள் பார்க்கும்போது டிஃப்ரெண்ட் வெரைட்டிஸ் இருக்கும். யானை படை ஒன்று இருக்கும், குதிரை படை ஒன்று இருக்கும், மனுஷருங்களை. இப்போ கூட மிலிட்ரியில் அப்படி தான் இருக்குதுங்க. ஆர்மியில் எடுத்து நம்ம பார்க்கும்போது டிஃப்ரெண்ட் டைப்ஸ் ஆஃப் ரெஜிமெண்ட்டுன்னுவாங்க. எல்லாமே டிஃப்ரெண்ட் டைப்ஸ் இருக்கும். அது எல்லாத்துக்கும் ஒன்றுக்கும் ஒரு கமாண்டர் இருக்குவாங்க, அதை வழி நடத்தக்கூடியவங்க, அதுக்கு இன்சார்ஜ். இந்த எல்லா கமாண்டரும் ஒரு கமாண்டருக்கு என்ன பண்ணுவாங்களா, மேஜர் கமாண்டர் இன் சீஃப்க்கு என்ன பண்ணுவாங்களா, ரிப்போர்ட் பண்ணுவாங்க. அவர் தான் தளபதி இல்லைங்களா? அதே போல் தாவீதினுடைய படைக்கு தளபதியாக இருந்தவர் தான் இந்த யோவாப் இல்லைங்களா? ஸோ இதை பற்றி நம்ம தெரிஞ்சுக்கலாம். அப்படி பார்க்கும்போது இந்த ஒரு விஷயத்தை கூட நம்ம பார்க்கும்போது 1 ராஜாக்கள் 2ஆம் அதிகாரம் 1ஆம் வசனத்தில் பார்க்கும்போது இங்கே தாவீது என்ன சொல்கிறாருன்னு பாருங்க. 1 ராஜாக்கள் 2ஆம் அதிகாரம் 1ஆம் வசனம். பாருங்க, தாவீது மரணம் அடையும் காலம், அப்போ இவர் சாவறதுக்கு கிட்ட அந்த டைம் வரும்போது தாவீது என்ன பண்ணுறாருன்னு பார்க்கும்போது அவருடைய மகன் சாலமோனுக்கு ஒரு உபதேசத்தை கொடுக்குறார், இன்ஸ்ட்ரக்ஷன்ஸ் கொடுக்குறார். உபதேசம் என்ன செய்யணும், என்ன செய்யக்கூடாது அப்படின்ற ஒரு இன்ஸ்ட்ரக்ஷன்ஸ் கொடுக்குறார். படிங்க சிஸ்டர், படிங்க. காலம் சமீபித்த போது அவன் தன் குமாரனாகிய சாலமோனுக்கு கட்டளையிட்டு சொன்னது, நான் பூலோகத்தார் யாவரும் போகிற வழியே போகிறேன், நீ திறன் கொண்ட புருஷனாயிரு, நீ என்ன செய்தாலும்
நீ எங்கே போனாலும் எல்லாவற்றிலும் புத்திமானாய் இருக்கிறதற்கும் கர்த்தர் என்னை குறித்து உன் பிள்ளைகள் தங்கள் முழு இருதயத்தோடும் தங்கள் முழு ஆத்துமாவோடும் எனக்கு முன்பாக உண்மையாய் நடக்கும்படிக்கு தங்கள் வழியை காத்துக் கொண்டால் இஸ்ரவேலின் சிங்காசனத்தின் மேல் வீழ்த்தத்தக்க புருஷன் உனக்கு இல்லாமல் போவதில்லை என்று சொன்ன தம்முடைய வார்த்தையை திடப்படுத்துகிறதற்கும் மோசேயின் நியாயப்பிரமாணத்தில் எழுதியிருக்கிறபடி நீ உன் தேவனாகிய கட்டளைகளையும் கற்பனைகளையும் நியாயங்களையும் சாட்சிகளையும் கைக்கொள்ள அவர் வழிகளில் நடக்கும்படிக்கு அவருடைய காவலை காப்பாயாக. பாத்தீங்களா என்ன சொல்றாருங்க, என்ன இன்ஸ்ட்ரக்ஷன் கொடுக்குறாருங்க இந்த வசனத்தின் பிரகாரமாக சாலமோனுக்கு? பூலோகத்தார் யாரும் போற வழியில இப்ப தாவீது இருக்கிறார் அப்படின்னா என்ன அர்த்தம்னா, அவர் மரணத்தை ரொம்ப சமீபமா இருக்கு, ரொம்ப கிட்ட இருக்கிறார், வயசாயிட்டு இருக்கு, சாக இருக்கிறார். அப்போ அவர் கொடுக்கக்கூடிய இன்ஸ்ட்ரக்ஷன்ஸ் பாத்தீங்கன்னா அவர் கட்டளை போல சொல்றாரு. அவருக்கு இதை நீ கடைப்பிடிச்சே பிடிக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு என்ன சொல்றாருன்னா, நியாய பிரமாணத்தை நீ என்ன பண்ண தேவனுடைய அதை கடைப்பிடிக்கணும் அப்படின்ற தாவீது இந்த ஒரு இன்ஸ்ட்ரக்ஷன் சாலமன் கொடுக்குறாரு. இந்த இன்ஸ்ட்ரக்ஷன்ஸ் தானே நம்ம கூட நம்ம பிள்ளைங்களுக்கு கொடுக்குவோம். என்ன இது அவ்வளோ பெரிய இன்ஸ்ட்ரக்ஷன்ஸ், அது ஏன் அது அவ்வளோ பெரிய இதுவாக இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, சாதாரணமாக எந்த ஒரு தகப்பனும் அவருடைய பிள்ளைகளுக்கு கொடுக்கக்கூடிய இன்ஸ்ட்ரக்ஷன்ஸ் தான். கிறிஸ்துவர்களாக இருக்கும்போது, நம்ம ஒரு பைபிள் ஸ்டூடெண்ட்டாக இருக்கும்போதோ, சத்தியத்தை அறிஞ்சு இருக்கும்போதோ, நம்ம பிள்ளைகள் எப்படி இருக்கணும்னு நம்ம விருப்பப்படுவாங்க. தேவனுக்கு கீழ்ப்படிஞ்சு தேவனுடைய கட்டளைகளை கை கொண்டு இருக்கணும்ன்றது தான் இஷ்டப்படுவோம். அதே போல தான் அவர் கொடுக்குறாரு இன்ஸ்ட்ரக்ஷன்ஸ் அப்படின்னு பார்க்கும்போது, இது ஜென்ரல் இன்ஸ்ட்ரக்ஷன்ஸ் தான் அவர் கொடுக்குறது. இந்த ஒரு உபதேசம் ஒன்றும் அவ்வளோ பெரிய உபதேசமாக இல்லைங்க. ஆனால் நெக்ஸ்ட் நீங்கள் பார்க்கும்போது 1 ராஜாக்கள் 2ஆம் அதிகாரம் 2லேருந்து 5 வசனத்தை வாசிங்க. நான் பூலோகத்தார் யாவரும் போகிற வழியை போகிறேன், நீ திடன் கொடு புருஷனாயிரு, நீ என்ன செய்தாலும் நீ எங்கே போனாலும் எல்லாவற்றிலும் புத்திமானா இருக்கிறதற்கும் கர்த்தர் என்னை குறித்து உன் பிள்ளைகள் தங்கள் முழு இதயத்தோடும் தங்கள் முழு ஆத்துமாவோடும் எனக்கு முன்பாக உண்மையாய் நடக்கும்படிக்கு தங்கள் வழியை காத்துக் கொண்டால் இஸ்ரவேலின் சிங்காசனத்தின் மேல் வீற்றிருக்கத்தக்க புருஷன் உனக்கு இல்லாமல் போவதில்லை என்று சொன்ன தம்முடைய வார்த்தையை திடப்படுத்துகிறதற்கும் மோசேயின் நியாயப்பிரமாணத்தில் எழுதியிருக்கிறபடி நீ உன் தேவனாகிய கட்டளைகளையும் கற்பனைகளையும் நியாயங்களையும் சாட்சிகளையும் கைக்கொள்ள அவர் வழிகளில் நடக்கும்படிக்கு அவருடைய காவலை காப்பாயாக. 6ஆம் வசனம் படிங்க. ஆகையால் நீ உன் யுக்தியின் வழியே நீ செய்து அவருடைய நரைமயிர் சமாதானமாய் பாதாளத்தில் இறங்க ஒட்டாதிரு. 5 படிச்சீங்களா சிஸ்டர்? படிங்க 5, 6 படிச்சுங்க. செரியாவின் குமாரனாகிய யோவாப் இஸ்ரவேலின் 2 சேனாபதிகளாகிய நேரின் குமாரன் அப்னேருக்கும் ஏசேரின் குமாரன் அமாசாவுக்கும் செய்த காரியத்தினால் எனக்கு செய்த குற்றத்தை நீ அறிந்திருக்கிறாயே. அவன் அவர்களை கொன்று சமாதான காலத்திலே யுத்த காலத்து ரத்தத்தை சிந்தி யுத்த காலத்து ரத்தத்தை தன் அறையிலுள்ள கச்சையிலும் தன் கால்களில் இருந்த பாதரட்சையிலும் வடிய விட்டானே. ஆச்சுங்களா சிஸ்டர்? 6 பண்ணுங்க. ஆகையால் உன் யுக்தியின் வழியே நீ செய்து அவனோட நரைமயிர் சமாதானமாய் பாதாளத்தில் இறங்க ஒட்டாதிரு. பார்த்தீங்களா இங்க என்ன இன்ஸ்ட்ரக்ஷன் கொடுக்குறாருன்னா, தாவீது வந்து சாலமோனுக்கு கொடுக்கக்கூடிய இன்ஸ்ட்ரக்ஷன்ஸ், ஃபர்ஸ்ட் நீ நியாயப்பிரமாணத்தை எல்லாம் தேவனுக்கு கீழ்ப்படிஞ்சிருக்கணும், அதை கை கொள்ளணும். அதுக்கப்புறம் அவர் சொல்லக்கூடிய இன்ஸ்ட்ரக்ஷன்ஸ் என்னன்னா, உனக்கு யோவாபை பத்தி தெரியும் இல்லையா, அவன் என்ன பண்ணியிருக்கான்னு பார்க்கும்போது, இந்த யோவாபு தாவீதனுடைய படை தளபதி, அவர் சமாதான காலத்தில் யுத்த காலத்தின் ரத்தத்தை சிந்திருக்கிறான் அவன். அது மட்டுமல்ல 2 பேரை என்ன பண்ணிட்டு இருக்கிறாரா, கொலை பண்ணியிருக்கிறார் இவரு அப்படின்னு சொல்றாரு. 5ஆம் வசனம் படிங்க சிஸ்டர். செரியாவின் குமாரனாகிய யோவாப் இஸ்ரவேலின் 2 சேனாபதிகளாகிய நேரின் குமாரன் அப்னேருக்கும் ஏசேரின் குமாரன் அமாசாவுக்கும் செய்த காரியத்தினால் எனக்கு செய்த குற்றத்தை நீ அறிந்திருக்கிறாயே.
நேரின் குமாரனாகிய அப்னேரையும், இன்னொருத்தர் யாருங்க? அமாசாவும். அப்னேரும் அமாசாவும் இவங்க 2 பேரையும் இவர் என்ன பண்ணியிருக்கிறாராம்? கொலை பண்ணியிருக்காராம். கொலை பண்ணிட்டு அவர்களுடைய ரத்தம் இவர் அங்கியின் மேலும் பாதப்படியிலும் என்ன பண்ணியிருக்குதுன்னு பார்த்தீங்கன்னா அது சிந்தப்பட்டு இருக்குது அப்படின்ட்டு சொல்றாரு. அதனால நீ என்ன பண்ணு, அவனுடைய நரைமயிர் பாதாளத்தை காணும் முன்பே அப்படின்னும் போது என்னங்க அர்த்தம்? நரைமயிர் அப்படின்னும் போது முடி நரைச்சு போயிடுச்சுன்னா என்ன ஆகும்? வயசாயிடுச்சுன்னு அர்த்தம். ஆனா சிம்பிளா என்ன சொல்றாருனாக்கா, அவனை விட்டுறாத, இப்பவே கொண்டுவேன்றார். இம்மிடியேட்டா நீ என்ன பண்ண, கொன்னுடு அவர்ன்ற. என்ன மாதிரி இன்ஸ்ட்ரக்ஷன் கொடுக்குறாரு பாருங்க ஒரு அப்பா அவனுடைய மகனுக்கு. அத நீ என்ன பண்ண, அவரை இம்மிடியேட்டா நீ கொன்னுடு. ஏன்னு சொன்னா அவர் 2 பேரை கொலை பண்ணியிருக்கிறார். ஒருவர் அப்னேர், இன்னொரு அமாசா. இவங்க 2 பேரை எப்ப கொலை பண்ணியிருக்காருன்னு பார்க்கும்போது யுத்த காலத்துல இல்ல, சமாதானத்தின் காலத்துல இவங்க 2 பேரையும் கொலை பண்ணியிருக்காரு. இப்போ ஒரு படை தளபதிக்கு கொலை செய்வது சாதாரணம் ஆர்மியில. இப்போ போர் என்று போகும்போது எவ்வளோ பேர் அங்க சாவாங்கன்னு பார்த்தீங்கன்னா அந்த வார்ல. இன்னைக்கு கூட நம்ம பார்க்கும்போது இந்த உலகத்துல பெரிய ஒரு போர், எந்த போர் நடந்துன்னு இருக்குதுங்க இப்போ? ரஷ்யாவுக்கும் உக்ரைனுக்கும் நடந்துனுக்குது. எவ்வளோ பேர் சாவுறாங்க. அதெல்லாம் ஒரு குற்றமா வருதா வெளியே அப்படின்னு பார்க்கும்போது இல்லைங்க. போருன்னு வந்துட்டா நிறைய பேர் சாவாங்க. ஆனா தாவீது என்ன சொல்றாருன்னாக்கா, இந்த 2 கொலை எப்ப ஆயிருக்குதுன்னா யுத்த காலத்துல இல்லை. ஏன்னா இந்த படை தளபதி யுத்தத்துல கொலை பண்ணல. இவர் என்ன பண்ணியிருக்காருன்னு பார்க்கும்போது சமாதான காலத்தில கொலை பண்ணியிருக்காரு அப்படின்றத கூட நம்ம பார்க்குறோம் இல்லைங்களா? ஸோ இப்படி பார்க்கும்போது 1 ராஜாக்கள்ல நம்ம பார்க்கும்போது இன்னொரு கொலை கூட பண்றாருங்க இவர். அது வந்துட்டு 1 ராஜாக்கள் 2ஆம் அதிகாரம் 8-9 வசனத்தை நம்ம படிக்கும்போது அங்க சீமை என்ற ஒருவரை கூட இவர் என்ன பண்றாருன்னு பார்க்கும்போது அவர் கொலை பண்றாரு. அந்த சீமையின் ஜட்ஜ்மெண்ட்ன்றது ஒரு செப்பரேட் சப்ஜெக்டா கூட நம்ம நிறைய பேர் பார்த்துருப்போம்னு நினைக்கிறேன். நீங்க கேட்டிருக்கீங்களா இல்லையான்னு எனக்கு தெரியல. சீமையின் ஜட்ஜ்மெண்ட் இல்லைங்களா? ஸோ இதை நம்ம வாசிக்கலாங்க. 1 ராஜாக்கள் 2ஆம் அதிகாரம் 8-9 வசனம். என்ன சொல்றாருன்னா, தாவீது சீமை என்ற ஒரு மனுஷன் இருந்தான். தாவீதுக்கு உபத்திரவத்தில் இருக்கும்போது இந்த சீமை என்ன பண்றான்னு பார்க்கும்போது சில தவறுகளை செஞ்சிடறார். அப்போ தாவீது முன்னால இவர் வரும்போது அவன் மன்னிப்பு கேட்கறதுனால தாவீது என்ன பண்ணிடுறாருங்க, அவரை மன்னிச்சு விட்டுறாரு. அதை ஞாபகம் படுத்துறாரு யாருக்கு? சாலோமோனுக்கு. இப்போ நான் அவனை மன்னிச்சு விட்டுட்டேன், ஆனா நீயும் என்ன பண்ணாத, அவனை விட்டுறாத, நீ அவனை கூட என்ன பண்ண, இம்மிடியட்டா கொன்னுடு அப்படின்றாரு. 2 பேரை கொலை பண்ண சொல்றாரு. இது படிச்சிடுங்க. 1 ராஜாக்கள் 2ஆம் அதிகாரம் வசனம் 8-9 வரை. மேலும் பகூரின் ஊரானான பென்யமீனானாகிய கேராவின் மகன் சீமேயி உன்னிடத்தில் இருக்கிறான். நான் மக்னாயிமுக்கு போகிற நாளிலே அவன் என்னை கொடிய தூஷணமாய் தூஷித்தான். ஆனாலும் அவன் யோர்தானிலே எனக்கு எதிர்கொண்டு வந்தபடியினால் நான் உன்னை பட்டயத்தாலே கொன்று போடுவதில்லை என்று கர்த்தர் அவனுக்கு ஆணையிட்டு கொடுத்தேன். ஆகிலும் நீ அவனை குற்றமற்றவன் என்று எண்ணாதே, நீ புத்திமான். அவனுடைய நரைமயிரை ரத்தத்துடன் பாதாளத்தில் இறங்க பண்ண நீ அவனுக்கு செய்ய வேண்டியதை அறிவாய் என்றான். பாத்தீங்களா? நீங்க ஃபர்ஸ்ட் ஒரு கொலை பண்ண சொல்றாரு. அது யாரை கொன்னுடுன்றாருங்க? தாவீதனுடைய படை தளபதியா நீ என்ன பண்ண, இம்மிடியட்டா கொன்னுடுன்றாரு. அவர் வயசான வரைக்கும் நீ என்ன பண்ணக்கூடாது, காசு வெயிட் பண்ணாத. நீ ராஜாவான உடனே செய்யக்கூடிய வேலையா என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா, ஃபர்ஸ்ட் யோவாபை கொன்னுடணும். 2வது யாரை கொல்லணுங்க? சீமையை கொல்லணும். சீமை அவனை நான் மன்னிச்சு விட்டுட்டேன், ஆனால் அதெல்லாம் உனக்கு தெரியும், ஆனா நீ என்ன பண்ண, விட்டுறாத அப்படின்னு சொல்லிட்டு 2 உபதேசத்தை கொடுக்குறாரு. எந்த அப்பானா பசங்களுக்கு எப்படி சொல்லுவாங்களா, 2 கொலை பண்ண சொல்றாரு தாவீது சாலமோன். இப்போ தாவீதனுடைய ராஜ்யம் போது
நெக்ஸ்ட் யாருடைய ராஜ்யம் ஸ்டார்ட் ஆகுதுங்க? சாலமோனுடைய ராஜ்யம் ஸ்டார்ட் ஆகுது. ஸ்டார்ட் ஆன உடனே அவர் என்ன சொல்றாருன்னா, நீ செய்யக்கூடிய முதல் வேலையே எதுவா இருக்கணுங்க? இந்த 2 மர்டர், இந்த 2 கொலை, இவங்க 2 பேரை நீ என்ன பண்ணாத, விட்டுறாத அப்படின்றது இல்லைங்களா? இப்போ இந்த யோவாபை ஃபர்ஸ்ட் கொன்று அப்படின்றார். இப்போ இந்த யோவாப் யார் என்ற ஒரு விஷயத்தை கூட நம்ம பார்க்கலாங்க. ஃபர்ஸ்ட் குரோனிக்கல்ஸ்க்கு என்ன சொல்றாங்க? நாளாகமம்ங்களா? 1 நாளாகமம் 27ஆம் அதிகாரம் 34ஆம் வசனம். 1 நாளாகமம் 27ஆம் அதிகாரம் 34ஆம் வசனம். பெனாயாவின் குமாரன் யோய்தாவும் அபியத்தாரும் அகித்தோப்பேலுக்கு உதவியாய் இருந்தார்கள். யோவாப் ராஜாவின் படைத்தலைவனாக இருந்தான். யோவாப் யாரா இருந்திருந்துங்க? தாவீதனுடைய படை தளபதியாக இருந்திருக்கிறார் அப்படின்றத கூட நம்ம பார்க்கிறோம். இந்த யோவாபை தான் அங்க தாவீது என்ன பண்றாருங்க? யூஸ்வலா ராஜாங்களுடைய படை தளபதி எப்படி வச்சுக்குவாங்க ராஜாங்கன்னு பார்த்தீங்கன்னா, அவங்கள ரொம்ப க்ளோஸாக வச்சுக்குவாங்க. ஏன்னா அவங்க கிட்ட தான் எல்லா சீக்ரெட்ஸும் இருக்கும். படை இவங்க ராஜாவுக்கு மெயின் செக்யூரிட்டி மாதிரி இவங்க தான். அவரையே என்ன பண்ண சொல்றாருன்னு பார்க்கும்போது அதே யோவாபை தான் கொன்னுடுன்றாரு. எதற்காகன்னு நம்ம பார்க்கும்போது சிம்பிள் ரீசன், நம்ம இந்த வசனத்தில் படித்தது போல 1 ராஜாக்கள் 2ஆம் அதிகாரம் 5ஆம் வசனத்தை படிங்க. செரியாவின் குமாரனாகிய யோவா இஸ்ரவேலின் 2 சேனாபதிகளாகிய நேரின் குமாரன் அப்னேருக்கும் ஏத்தேரின் குமாரன் அமாசாவுக்கும் செய்த காரியத்தினால் எனக்கு செய்த குற்றத்தை நீ அறிந்திருக்கிறாயே. அவர்களை கொன்று சமாதான காலத்திலே யுத்த காலத்து ரத்தத்தை சிந்தி, யுத்த காலத்து ரத்தத்தை தன் அறையிலுள்ள கத்தையிலும் தன் கால்களில் இருந்த பாதரட்சையிலும் வழிய விட்டாளே. பாத்தீங்களா? ஏன்னு சொன்னா 2 பேரை கொலை பண்ணியிருக்கார். ஒன்று அப்னர், இன்னொன்று அமாசா. இவங்கள 2 பேரையும் சமாதான காலத்துல கொலை பண்ணியிருக்கார். அதால நீ என்ன பண்ணாத, அந்த ரத்தத்தை அவங்க பாதரட்சைகள் மேல வடிய விட்டானே அப்படின்ற சொல்லிட்டு, அதனால நீ என்ன பண்ணி இவங்கள விட்டுறாதுன்னு சொல்லிட்டு இவங்க 2 பேரை கொலை பண்ணியிருக்கா. அதால நீ அவரை கொன்னுடு அப்படின்னு சொல்லிட்டு சொல்றாரு. இப்போ இந்த அப்னேருக்கும் அமாசாவும் யார் இந்த அப்னேரும் அமாசா? ஒரு படை தளபதி 2 பேரை கொன்னதுக்காக இவர் என்ன சொல்றாருன்னா கொன்னுடுன்றார் யோவாபை. அப்போ இந்த அப்னேரும் அமாசாவும் யார்? இவங்களுக்கு இவ்வளவு இம்பார்ட்டன்ஸ், முக்கியத்துவம் கொடுக்கிறார் தாவீது அப்படின்னு பார்க்கும்போது, இந்த அப்னேர் யாருன்னு பார்க்கும்போது, அப்னேர் சவுல், நம்மளுக்கு எல்லாம் தெரியும், சவுல் குடும்பத்துக்கும் தாவீது குடும்பத்துக்கும் எப்பவுமே என்னங்க சண்டை தான். எப்பவுமே 2 பேருக்கும் ஆவறதில்ல இல்லைங்களா? அப்போ இது கூட இந்த ஒரு வசனத்தை கூட வச்சிடலாங்க. 2 சாமுவேல் 3ஆம் அதிகாரம் 1ஆம் வசனம். 2 சாமுவேல் 3ஆம் அதிகாரம் 1ஆம் வசனம். சவுலின் குடும்பத்துக்கும் தாவீதின் குடும்பத்துக்கும் நெடுநாள் யுத்தம் நடந்தது. பாத்தீங்களா? சவுலின் குடும்பத்துக்கும் தாவீதின் குடும்பத்துக்கும் எப்படின்னு பாத்தீங்கன்னா ரொம்ப நாளாவே யுத்தம் அகேன்ஸ்ட் 2 குடும்பமே. இப்போ எப்படி சொல்லலாம்னா 2 ராஜா, சவுல் கூட ராஜாவா இருக்கிறார், அவரு ராஜாவா இருக்கிறார். தேவன் விருப்பப்பட்டு அபிஷேகப்பட்ட ராஜா யாருன்னு பாத்தீங்கன்னா சவுல் தேவனுக்கு விரோதமா போனது பிறகு தாவீதை தான் அபிஷேகம் பண்றாரு. அப்போ அவரும் ராஜாவா இருக்கிறார், இவரும் ராஜாவா இருக்கிறார். எப்பவுமே இவங்க 2 பேருக்குள்ள என்ன பிரச்சனை தான், எப்பவுமே ரொம்ப ப்ராப்ளம்ஸ் இருந்துச்சு, விரோதம் இருந்தது அப்படின்றத கூட அப்ப பாக்குறோம். அப்போ இந்த சவுலின் குடும்பத்துல இருக்கிற ஒரு மனுஷன் தான் அப்னேர். படிங்க 2 சாமுவேல் 3ஆம் அதிகாரம் 6ஆம் வசனம். சவுலின் குடும்பத்துக்கும் தாவீதின் குடும்பத்துக்கும் யுத்தம் நடந்து வருகிற போது அப்னேர் சவுலின் குடும்பத்திலே பலத்தவனானான். பாத்தீங்களா? இந்த அப்னேர் என்றவர் எப்படியாப்பட்டவர்னு பார்க்கும்போது, இப்போ சவுல் குடும்பத்துல சவுல் மரித்த பிறகு
நெக்ஸ்ட் ராஜா ஆகிறதுக்கு யாருக்கு தகுதி இருந்துச்சுன்னு பார்த்தீங்கன்னா அப்னேருக்கு தான். அவர் பலத்தவனா இருந்தாருன்னு பார்க்கும்போது சவுல் குடும்பத்தில் அப்னேர் வந்து ரொம்ப பலத்தவனா இருந்தார். எல்லா இன்ஃப்ளூயன்ஸ்லயும் அவர் ரொம்ப முக்கிய ஒரு மனுஷனாக இருந்தாருன்றத கூட நம்ம பார்க்குறோங்க. அப்போ இப்படி இருக்கக்கூடிய அப்னேர் 2 குடும்பங்களும் விரோதம் இருக்கு, ரொம்ப அகேன்ஸ்ட், டெட் அகேன்ஸ்ட் பகையாளிகள். ஒரு பகையாளி வந்து சவுல், இன்னொன்று வந்து தாவீதுக்கு அகேன்ஸ்டா சவுல் இருக்கிறாரு. இந்த சவுல் குடும்பத்தில் சவுலுக்கு நெக்ஸ்ட் இருக்கக்கூடிய அப்னேர் என்ன பண்றாருன்னு பார்க்கும்போது தாவீதை தேடி தாவீது வீட்டுக்கு பேலஸ்க்கு போறார். என்னத்துக்கு போறாருன்னு பார்க்கும்போது அங்க சமாதானம் பேசுறதுக்காக போறார். யாருங்க யார் பேசுறதுக்கு போறதுங்க சமாதானம் சவுல் கிட்ட? அப்னேர். யார் இந்த அப்னேர்? சவுல் ஃபேமிலியில் இருக்கக்கூடியவர் இல்லைங்களா? படிங்க அந்த 2 சாமுவேல் 3ஆம் அதிகாரம் 17 21 வசனம். அப்னேர் இஸ்ரவேலின் மூப்பரோட பேசி, தாவீதை உங்கள் மேல் ராஜாவாக வைக்கும்படிக்கு நீங்கள் அநேக நாளாய் தேடினீர்களே, இப்போதும் அப்படி செய்யுங்கள். என் தாசனாகிய தாவீதின் கையினால் என் ஜனமாகிய இஸ்ரவேலை பெலிஸ்தரின் கைக்கும் அவர்களுடைய எல்லா சத்துருக்களின் கைக்கும் நீங்களாக்கி ரட்சிப்பேன் என்று கர்த்தர் தாவீதை குறித்து சொல்லி இருக்கிறாரே என்றான். இந்த பிரகாரமாக அப்னேர் பென்யமீன் மனுஷர் காதுகள் கேட்க பேசினான். பின்பு அப்னேர் இஸ்ரவேலர் பார்வைக்கும் பென்யமீனுடைய எல்லா குடும்பத்தாரின் பார்வைக்கும் சம்மதியானதை எல்லாம் எப்ரோனிலே தாவீதின் காதுகள் கேட்க பேசுகிறதுக்கு போனான். அப்னேரும் அவனோட கூட 20 பேரும் எப்ரோனில் இருக்கிற தாவீதின் இடத்தில் வந்தபோது தாவீது அப்னேருக்கும் அவனோட வந்த மனுஷருக்கும் விருது செய்தான். பின்பு அப்னேர் தாவீதை நோக்கி, நான் எழுந்து போய் இஸ்ரவேலரை எல்லாம் உம்மோடு உடன்படிக்கை பண்ணும்படிக்கு ராஜாவாகிய என் ஆண்டவனிடத்தில் சேர்த்து கொண்டு வருகிறேன். அதனாலே உம்முடைய ஆத்துமா அரசாள விரும்புகிற இடமெல்லாம் அரசாளுவீர் என்றான். அப்படியே தாவீது அப்னேரை அனுப்பிவிட்டான். அவன் சமாதானத்தோட போனான். பாருங்க, அப்னேர் என்ன பண்றாருன்னு பார்க்கும்போது சவுல் குடும்பத்தில் இருக்கக்கூடிய ஒரு விரோதி கிட்ட இருக்கக்கூடியவர் தாவீது கிட்ட போய் சமாதானம் பேசுறாருன்னா அந்த மக்களுக்கெல்லாம் எடுத்து சொல்றாரு. அவர் தேவன் விருப்பப்படி தாவீது ராஜாவானால் மட்டுமே உங்களை யார்கிட்ட இருந்து காப்பாற்ற முடியுங்க? உங்களுடைய விரோதிகள் கிட்ட இருந்து, பிலிஸ்டியர்கிட்ட இருந்து எல்லாம் காப்பாற்ற முடியும். அவர் நல்லா அரசாழ்வார். இதுதான் தேவனுடைய விருப்பமா இருக்கு. அது போல நீங்களும் என்ன பண்ணுங்க, ராஜாவாக ஏற்றுக்கொள்ளுங்கள் தாவீதுன்னு சொல்லிட்டு ஒரு சமாதான விஷயத்த பேசிட்டு அங்க போறாரு. இந்த ஒரு செய்தியை அங்க எல்லாம் சொல்லிட்டு தாவீதை சந்தித்த பிறகு இதெல்லாம் சொல்லி அவரு அப்ப இவர் என்ன பண்றாருன்னு பார்க்கும்போது தாவீது அவருக்கு ஒரு விருந்து ஏற்படுத்துறாரு. நல்ல ஒரு விருந்து ஏற்படுத்திட்டு அவரை அனுப்பி வைக்கிறார் இல்லைங்களா? அப்ப அனுப்பி வைக்கும் போது இந்த யோவாப் என்ன பண்றாருன்னு பார்க்கும்போது இவருக்கு தெரிய வருது தாவீது ஒரு விரோதி இவர்கிட்ட வந்திருக்காரு, அவருக்கு இவர் விருந்தெல்லாம் வச்சு சமாதானமா அனுப்பி வைக்கிறாருன்னு சொல்லிட்டு இவர் என்ன பண்ணிடுறாருன்னு பார்க்கும்போது அவரை கொலை பண்ணிடுறாரு. அங்கே அவரை கொலை பண்ணிடுறாரு. படிங்க 2 சாமுவேல் 3ஆம் அதிகாரம் 30ஆம் வசனம். அப்னேர் கிபியோனில் நடந்த யுத்தத்திலே தங்கள் தம்பியாகிய ஆசைகளை கொண்டது நிமித்தம் யோவாபும் அவன் சகோதரனாகிய அபிசாயும் அவனை சங்காரம் பண்ணினார்கள். 28 படிங்க, 8ல படிங்க சிஸ்டர். சாமிகளை கேட்டபோது நேர்குமாரனாகிய அப்னேரின் ரத்தத்திற்காக என் மேலும் என் ராஜ்யத்தின் மேலும் கர்த்தருக்கு முன்பாக என்றைக்கும் வழி இல்லை. இருங்க, இதுல என்ன பாக்குறோம்னு பாத்தீங்கன்னா இந்த 30ஆம் வருஷத்துல அப்னேரை வந்துட்டு இவர் யோவாப் கொலை பண்ணிடுறாரு. ஆனா அங்க நம்ம என்ன நினைக்கிறோம்னா தாவீது கிட்ட வந்து இவர் சமாதானம் பேசினதுனால கொலை பண்ணியிருக்காரு யோவாப்ன்றது நம்ம நினைக்கிறோம். ஆனா இந்த வசனம் என்ன சொல்றதுன்னு பார்க்கும்போது யுத்தத்துல யோவாபுடைய சகோதரனை
அப்னேர் கொலை பண்ணியிருக்கிறார். 2 குடும்பத்துக்கும் வார் ஆகும்போது அந்த ஒரு யுத்தத்தில் யோவாபுடைய சகோதரனை யார் கொலை பண்ணியிருக்கிறதுன்னு பார்க்கும்போது கொண்டிருக்கிறதுன்னு பார்க்கும்போது அப்னேர் கொண்டு இருக்கிறார். அந்த ஒரு வெஞ்சன்ஸ் வச்சுட்டு இவர் என்ன பண்ணுறாருன்னு பார்க்கும்போது இவரை இங்கே கொலை பண்ணிடுறாரு இல்லைங்களா. அதுக்கு தான் தாவீது என்ன சொல்கிறாருன்னு பார்க்கும்போது சமாதான காலத்தில் யுத்த காலத்தின் ரத்தத்தை சிந்திருக்கிறாய். ஏன்னா இவரை பற்றி நல்லா தெரியுது தாவீதுக்கு, இந்த ஒரு யோவாபை பற்றி. அதனால் இவர் என்ன சொல்கிறாருன்னு பார்க்கும்போது இன்ஸ்ட்ரக்ஷன்ஸ் கொடுக்குறாரு, அவங்கள விட்டுறாத நீ கொன்னுடு அப்படின்னு சொல்கிறாரு. ஸோ இப்போ தாவீது என்ன பண்ணுறாருன்னு பார்க்கும்போது ரொம்ப இந்த ஒரு விஷயம், நம்ம வீட்டுக்கு ஒரு விருந்தாளி வந்திருக்காங்க, சமாதானம் பேச ஒருத்தர் வந்திருக்காங்க, அவங்களுக்கு விருந்து வச்சு சமாதானம் எல்லாம் பேசிட்ட பிறகு அவங்கள நல்லபடியாக வழி அனுப்பி வைக்கிறது தான் நம்மளுடைய வேலை. அதே போல தான் தாவீது சொன்னார். அது செஞ்ச போது ஆனால் அன்ஃபார்ச்சுனேட்டாக என்ன ஆகிடுதுன்னு பார்த்தீங்கன்னா அவர் போகும்போது இந்த சாப்டர் நீங்கள் அப்புறம் படித்து பாருங்க, அவர் போகும்போது தாவீது வழி அனுப்பி வைக்கிறாரு, அவர் போயிடுறாருன்னு நினச்சிக்கிறாரு. ஆனால் வழியில் என்ன பண்ணுறாருன்னா பேலஸ் சொல்லவே யோவாப் அவரை கூட்டிட்டு போயிட்டு அவருக்கு தெரியாத மாதிரி அவரை என்ன பண்ணிடுறாருன்னு பார்க்கும்போது கொலை பண்ணிடுறாரு. அப்போ அந்த பழி யார் மேலே வருதுன்னு பார்த்தீங்கன்னா தாவீது என்ன பண்ணுறாருன்னு பார்க்கும்போது தேவன் முன்னால் மன்னிப்பு கேட்குறாரு. அந்த குற்றம் தாவீது செஞ்சது போல இருக்கு இல்லைங்களா. படிங்க அந்த வசனம், 2 சாமுவேல் 3ஆம் அதிகாரம் 28ஆம் வசனம். தாவீது அதை கேட்டபோது நேரின் குமாரனாகிய அப்னேரின் ரத்தத்திற்காக என் மேலும் என் ராஜ்யத்தின் மேலும் கர்த்தருக்கு முன்பாக என்றைக்கும் பழி இல்லை. பாருங்க வருந்துறாரு ரொம்ப. என் ராஜ்யத்தின் மேலேயும் என் மேலேயும் என்ன வரக்கூடாதுங்க, அந்த குற்றம் பழி வரக்கூடாதுன்னு அவர் என்ன பண்றாருன்னா தேவன் கிட்ட ப்ளீட் பண்றாரு இல்லைங்களா. ஸோ இதை குறித்து ரொம்ப துக்கமாக இருக்கிறாருன்றதை கூட நம்ம பார்க்குறோங்க. 2 சாமுவேல் 19ஆம் அதிகாரம் 13ஆம் வசனம். இது ஆன உடனே தாவீது என்ன பண்ணுறாருன்னு பார்க்கும்போது இப்போ இந்த மாதிரி ஒரு தப்பு நம்ம ஒரு குடும்பத்தில் நம்ம ஒரு இதில் ஆர்மியில் ஆன உடனே ராஜ்யத்தில் ஆன உடனே தாவீதனுடைய ராஜ்யத்தில் இந்த தவறு நடக்குது. யோவாப் அவருடைய படை தளபதி ஒரு தவறு பண்ண உடனே அவர் என்ன பண்ணுறாருன்னு பார்த்தீங்கன்னா இம்மிடியட்டாக அவரை வேலையிலேருந்து என்ன பண்ணிடுறாருங்க, எடுத்துடுறாரு. இப்போ படை தளபதியாக இருந்த யோவாப் நோ மோர் கமாண்டர் இன் சீஃப். இதுதான் இப்போ நம்ம உலகத்துலலாம் கூட நம்ம ஒரு ஆஃபீஸ்லேயே வேலை பண்ணும்போது நம்ம ஏதாவது தவறு செஞ்சால் என்ன பண்ணிடுறாங்க, நம்மளை இமீடியட்டாக நம்மளை அந்த பொசிஷன்லேருந்து வேலையிலேருந்து நீக்கிடுவாங்க. அதே போல தான் இவர் செய்கிறார். படிங்க 2 சாமுவேல் 20ஆம் அதிகாரம் 9லேருந்து 10 வசனம். அப்பொழுது யோவாப் அமாசாவை பார்த்து, என் சகோதரனே சுகமாய் இருக்கிறாயா என்று சொல்லி அமாசாவை முற்றம் செய்யும்படி தன் வலது கையினால் அவன் தாடியை பிடித்து தன் கையில் இருக்கிற பட்டயத்திற்கு அமாசா எச்சரிக்கையா இராத போது யோவாப் அவனை அவன் குடல்கள் தலையிலே சரிந்து போகத்தக்கதாய் அதனால் வயிற்றிலே ஒரே குத்தாக குத்தினான். பாத்தீங்களா, அமாசா என்றவரை கூட அவர்கிட்ட சமாதானமா பேசுறது போல இவர் ஒரு கொலை பண்ணியிருக்காரு. யார் இந்த அமாசான்னு பார்க்கும்போது இந்த யோவாப் படை தளபதியா இருந்து நீக்கிறாரு இல்லைங்களா, அந்த பொசிஷன்ல கமாண்டர் இன் சீஃபா தாவீது என்ன பண்றாருன்னு பார்க்கும்போது அமாசாவை கொண்டு வந்து வைக்கிறார். படிங்க அது 2 சாமுவேல் 19ஆம் அதிகாரம் 13ஆம் வசனம். நீங்கள் அமாசாவையும் நோக்கி, நீ என் எலும்பும் என் மாம்சமும் அல்லவோ, நீ யோவாபுக்கு பதிலாக என்னாலும் எனக்கு முன்பாக படைத்தலைவனாய் இராவிட்டால் தேவன் அதற்கு சரியாகவும் அதற்கு அதிகமாகவும் எனக்கு செய்ய கடவர் என்று சொன்னான். பாத்தீங்களா, ஸோ யோவாபை நீக்கிட்டு அவர் அமாசாவை படைத்தளபதி ஆக்குறாரு. அதனால இவர் என்ன பண்றாருன்னா அவரையும் கொன்னுடுறாருன்றத கூட நம்ம பார்க்கிறோம். யோவாப் இக்கில் அமாசாவை கூட கொலை பண்ணிடுறாரு. அப்போ யோவாப் எவ்வளவு கொலையை பண்ணியிருக்கிறாருன்னு பார்க்கும்போது 2 கொலை. இது எப்படியாப்பட்ட கொலைன்னு பார்க்கும்போது எப்படி சொல்றாங்க பாருங்க.
1 ராஜாக்கள் 2ஆம் அதிகாரம் 32ஆம் வசனம். அவன் தன்னை பார்க்கிலும் நீதியும் நற்குணமும் உள்ள 2 பேராகிய நேரின் குமாரன் அப்னேர் என்னும் இஸ்ரவேலின் படைத்தலைவன் மேலும் ஏதேலின் குமாரன் அமாசா என்னும் யூதாவின் படைத்தலைவன் மேல் விழுந்து என் தகப்பனாகிய தாவீதுக்கு தெரியாமல் அவர்களை பட்டயத்தால் கொன்ற அவனுடைய இரத்தப்பழியை கர்த்தர் அவனுடைய தலையின் மேல் திரும்ப பண்ணுவாராக. 2 நீதி, அவனை பார்க்கிலும் 2 நீதிமான என்ன பண்ணியிருக்கிறாரா இவரு? கொலை பண்ணியிருக்கிறாருன்றத கூட பார்க்கணும். The one who killed the 2 righteous அப்படின்றது கூட நம்ம பார்க்கணும். 2 நீதிமான்களை கொன்றவன் யாருன்னு பார்க்கும்போது யோவாப். இதுக்கு தான் தாவீது என்ன சொல்றாருன்னு பார்க்கும்போது, சாலமோன் கிட்ட அவன் வயசாகிறதுக்கு முன்னால நீ இம்மீடியட்டா கொன்னுடணும் அப்படின்னும் போது எதற்காக சொல்றாருங்க? அது எதுக்காக சொல்றாருங்க? எதுக்காக சொல்றாருங்க? தாவீது உயிரோடவே இருக்கிறார். சாலமோனை ராஜாவாக அபிஷேகம் பண்றார். சாலமோனின் ராஜ்யம் ஸ்டார்ட் ஆகிறதுக்கு முன்னாலேயே இந்த கெட்ட மனுஷங்களெல்லாம் நீ என்ன பண்ணிடுன்றாரு? ஒழிச்சு கட்டிடுன்ற. இவங்கெல்லாம் அந்த ராஜ்யத்துக்குள்ள இருந்தா என்ன ஆகும்மா? அங்க உன்னால சமாதானமாக அந்த ராஜ்யத்தை ஆள முடியாது. அதால இம்மிடியட்டா என்ன பண்ணிட்டு ஒழிச்சிடு அப்படின்ட்டு சொல்றாருன்றது கூட நம்ம பார்க்குறோங்க. அப்போ இந்த யோவாப் என்ன பண்றாருன்னு பார்க்கும்போது இன்னொரு மிஸ்டேக் பண்றாரு. என்ன மிஸ்டேக்னு பார்த்தீங்கன்னா, தாவீதுக்கு இன்னொரு மகன் இருக்கிறார், அதோன்யா என்ற ஒரு மகன் இருக்கிறார். இவர் தாவீதுக்கு விட்ட உடனே இவர் ஃபர்ஸ்ட் தாவீதுக்கு சாலமோனை ராஜாவாக ஆக்கணும்னு தாவீது பண்ணும்போது இன்னொருத்தர் வந்து தாவீதுக்கு அகேன்ஸ்டா நான் தான் ராஜாவாக ஆகணும்னு சொல்லிட்டு பண்றாரு. யாருங்க அது? அப்சலோம். அப்போ அந்த அப்சலோம் வந்துட்டு தாவீதுக்கு விரோதமாக இருக்கிறார், எதிரி ஆயிடுறாரு. அந்த டைம்ல எல்லாம் இந்த யோவாப் என்ன பண்ணிருக்கிறாருன்னு பார்க்கும்போது தாவீது கூடவே இருந்திருக்கிறார். கடைசியில இந்த அதோன்யா என்ற ஒரு இன்னொரு பையன் அவரு கூட என்ன பண்றாருன்னு பார்க்கும்போது சாலமோன் ராஜாவாக கூடாது, நான் தான் ராஜாவாகணும்னு சொல்லிட்டு அவரு என்ன பண்றாருங்க ரிவோல்ட் பண்ணும்போது இந்த யோவாபு போயிட்டு அவர் கூட சேர்ந்துடுறாரு. முதல்ல இருந்து தாவீது கூடவே இருந்த ஒரு கடைசி காலத்துல போய் யார் கூட சேர்ந்துடுறாருங்க? அதோன்யா கூட போய் சேர்ந்துடுறாரு. அதால அங்க இந்த விஷயம் அவர் சொன்ன உடனே தாவீது இதெல்லாம் சொன்ன உடனே அங்க ராஜாவாக அபிஷேகம் பண்ணப்படுறார் சாலமோன். சாலமோன் ராஜாவாக அபிஷேகம் பண்றது இவங்களுக்கு தெரிய வருது. யாருக்கு தெரிய வருதுன்னு பாத்தீங்கன்னா யோவாபுக்கு தெரிய வருது, அதோன்யாக்கும் தெரிய வருது. அப்போ சாலமோன் வந்துட்டு அவர் ராஜா வான உடனே ஃபர்ஸ்ட் செய்யக்கூடிய வேலை என்னன்னு பாத்தீங்கன்னா இவங்க 2 பேரையும் அவர் என்ன பண்ணாங்க? ஒழிச்சு கட்டணும், 2 பேரையும் கொலை பண்ணணும். அப்போ ஃபர்ஸ்ட் அதோன்யா என்ன பண்றாருன்னு பார்க்கும்போது இது தெரிஞ்ச உடனே ஓடுறாரு. எங்க ஓடுறாருன்னு பார்க்கும்போது ஆலயத்தின் பலிபீடத்துக்கிட்ட ஓடுறாரு. 1 ராஜாக்கள் 1ஆம் அதிகாரம் 50ஆம் வசனம். அதோனியா சாலமோனுக்கு பயந்ததினால் எழுந்து போய் பலிபீடத்தின் கொம்புகளை பிடித்துக் கொண்டான். பலிபீடத்தின் கொம்புகளை அங்க அவர் பிடிச்சிக்கினாருன்றத கூட நம்ம பார்க்கிறோம். இந்த விஷயம் வந்துட்டு அப்போ சாலமன் கிட்ட கூட ஒரு படையில் இருக்கக்கூடிய ஒரு இன்சார்ஜ் பர்சன் யார் இருக்கிறாருன்னு பார்க்கும்போது பெனாயா என்ற ஒரு மனிதன் இருக்கிறார். அவர்கிட்ட சாலமன் சொல்லி அனுப்புறாரு, நீ போயிட்டு என்ன பண்ண அவரை அதோன்யாவை கொலை பண்ணணும் போது பெனாயா போயிட்டு சொல்றாரு. பார்த்துட்டு சாலமோனுக்கு சொல்றார் தகவல், இப்போ அவரை கொலை பண்ண முடியாது நான், ஏன்னா அவர் ஆலயத்துக்குள்ள பலிபீடத்தின் கொம்பு என்ன பண்ணிட்டுக்கிறார், அவரு பிடிச்சிட்டு இருக்கிறாரு. அப்போ சாலமோனுக்கு இது சொன்னவன ஓகே அவர் என்ன பண்ணுங்க மன்னிச்சு விட்டுரு, அவர் அதே போல நீதிமான அப்படியே இருந்தா அவரை நீ என்ன பண்ண மன்னிச்சு விட்டுருன்றார். அது கண்டினியூ பண்ணுங்க சிஸ்டர்.
1 ராஜாக்கள் 1ஆம் அதிகாரம் 50 வாசிங்க, 51 கண்டினியூ பண்ணுங்க. இதோ அதோனே ராஜாவாகிய சாலமோனுக்கு பயப்படுகிறான் என்றும், இதோ அவன் பலிபீடத்தின் கொம்புகளை பிடித்துக் கொண்டு ராஜாவாகிய சாலமோன் தமது அடியானை பட்டயத்தாலே கொன்று போடுவதில்லை என்று இன்று எனக்கு ஆணையிடுவாராக என்கிறான் என்றும் சாலமோனுக்கு அறிவிக்கப்பட்டது. அப்பொழுது சாலமோன் அவன் யோகியன் என்று விளங்க நடந்து கொண்டால் அவன் தலைமயிரில் ஒன்றும் தரையிலே விழப்போவதில்லை. அவனிடத்தில் பொல்லாப்பு காணப்படுமே ஆகி அவன் சாக வேண்டும் என்றான். அவனை பலிபீடத்திலிருந்து கொண்டு வர ராஜாவாகிய சாலமோன் ஆட்களை அனுப்பினான். அவன் வந்து ராஜாவாகிய சாலமோனை வணங்கினான். சாலமோன் அவனை பார்த்து உன் வீட்டிற்கு போ என்றான். இல்லைங்களா? இங்க என்ன சொல்றாருன்னு பார்க்கும்போது, நான் இந்த கொம்பை பிடிச்சிக்கிறதுனால, பலிபீடத்தின் கொம்பை நான் பிடிச்சிருக்கிறதுனால என் மேல பட்டயம் என்ன ஆகாதுங்க, விடாது, மன்னிப்பு கிடைக்கும் எனக்கு அப்படின்னு சொல்லிட்டு அவர் ஓடி போய் அங்கே பிடிச்சிக்கிறாரு. அப்போ அந்த தகவல் சாலமோன் போன போது அவர் சொல்றாரு, இதே மாதிரி அவன் யோகியனாவே இருந்தா அவனை நான் அங்கேயே விட்டுடுறேன், ஒன்றும் பண்றதில்ல, கொலை பண்றதில்லன்னு மன்னிச்சிடுறேன், அதோனியாவை மன்னிச்சிடுறேன். அப்போ நெக்ஸ்ட் இப்போ என்ன ஆகுதுன்னு பார்த்தீங்கன்னா, யோவாபுக்கு கொலை இருக்குதுங்க, யோவாபை கொலை பண்ணாங்க. அதே போல யோவாபுக்கு தெரிய வந்துடுது நெக்ஸ்ட் டார்கெட்டை யார் தான் அப்படின்னு பார்க்கும்போது யோவாபு தான். அவரை இப்போ சாலமோன் என்ன பண்ணுவாருங்க, கொன்னுடுவார் அப்படின்னு தெரிஞ்ச உடனே இவருக்கு ஃப்ளாஷ் ஆகுது என்னன்னு, அதோனியாக்கும் இதே தான் இருந்துச்சு. அவர் போய் ஆலயத்தின் பலிபீடத்தின் கொம்பை பிடிச்சிக்கிறதுனால அவருக்கு என்ன கிடைச்சிச்சுங்க, மன்னிப்பு கிடைச்சிச்சு, ஃபர்கிவ்னஸ் கிடைச்சிது. எனக்கும் அதே மாதிரி கிடைச்சிடும்னு இவரும் என்ன பண்ணுறாருன்னு பார்த்தீங்கன்னா யோவாபு கூட அதே போல ஓடுறார். 1 ராஜாக்கள் 2ஆம் அதிகாரம் 28 31 வசனங்கள். அப்பொழுது சாவி ராஜா பிரதியுத்தரமாக, பத்திரகாலை என்னிடத்தில் வரவழையுங்கள் என்றான். அவள் ராஜா சமூகத்தில் பிரவேசித்து ராஜாவுக்கு முன்னே நின்றாள். அப்பொழுது ராஜா, உன் குமாரனாகிய சாலமோன் எனக்கு பின் அரசாண்டு அவனே என் ஸ்தானத்தில் என் சிங்காசனத்தின் மேல் வீற்றிருப்பான் என்று நான் உனக்கு இஸ்ரவேலின் தேவனாகிய கர்த்தர் ஆணையிட்டபடியே இன்றைக்கு செய்து தீர்ப்பேன் என்பதை என் ஆத்மாவை எல்லா இக்கட்டுக்கும் நீங்களாக்கி மீட்ட கர்த்தரின் ஜீவனை கொண்டு சொல்லுகிறேன். 28 படிச்சுங்கிறீங்களா? 1 ராஜாக்கள் 2 28 31. 1 ராஜாக்கள் 2ஆம் அதிகாரம். நடந்த இந்த செய்தி யோவாபுக்கு வந்தபோது அவன் கர்த்தருடைய கூடாரத்துக்கு ஓடி போய் பலிபீடத்தின் கொம்புகளை பிடித்துக் கொண்டான். யோவாப் அப்சலோமின் பட்சம் சாயாதவனாயிருந்தும் அதோனியாவின் பட்சம் சாய்ந்திருந்தான். பாருங்க இங்க என்ன சொல்றாருன்னு பார்க்கும்போது என்ன சொல்லுது வசனம்னு பாத்தீங்கன்னா, யோவாப் ஆலயத்தில் இருக்கக்கூடிய அந்த ஒரு கூடாரத்தில் இருக்கக்கூடிய அந்த வெண்கல படிப்பிடத்தில் இருக்கக்கூடிய கொம்பை ஓடி போய் பிடிச்சிடுறாரு. அப்போ இவர் அப்சலோம் கூட சாயாதவரா இருந்து கூட கடைசி காலத்துல தான் இவர் என்ன பண்ணியிருக்காருன்னு பார்க்கும்போது அதோனியா கூட இவர் போயிட்டு சாய்ஞ்சிருக்கிறார். படிங்க சிஸ்டர் மறுபடியாது. நடந்த செய்தி யோவாபுக்கு வந்தபோது அவன் கர்த்தருடைய கூடாரத்துக்கு ஓடி போய் பலிபீடத்தின் கொம்புகளை பிடித்துக் கொண்டான். யோவாப் அப்சலோமின் பட்சம் சாயாதவன் இருந்தும் அதோனியாவின் பட்சம் சாய்ந்திருந்தான் அப்படின்னு பார்க்கும்போது என்ன எம்பசைஸ் பண்றாங்கன்னா, அப்சலோமும் தாவீதுக்கும் சாலமோனுக்கும் விரோதி தான், அவரும் எதிரி தான். இவர் அதோனியாவும் எதிரி தான். அப்சலோம் பக்கம் சாயாதவனா இருந்தும் இவர் கடைசியில என்ன பண்ணியிருக்கிறாருன்னு பார்க்கும்போது அப்பெல்லாம் தாவீது கூடவே இருந்திருக்கிறாரு. ஆனா கடைசி காலத்துல என்ன பண்ணியிருக்காருன்னு பார்க்கும்போது தாவீதுக்கும் சாலமோனுக்கும் விரோதமாய் போய் அதோனியா கூட சேர்ந்துடுறாருன்றது கூட பார்க்க. கண்டினியூ பண்ணுங்க சிஸ்டர். யோவாப் கர்த்தரின் கூடாரத்துக்கு ஓடி போனான் என்றும் இதோ பலிபீட தண்டையில் நிற்கிறான் என்றும் ராஜாவாகிய சாலமோனுக்கு அறிவிக்கப்பட்டது. அப்ப பாருங்க செய்தி யாருக்கு போகுது தெரியுங்களா? சாலமோனுக்கு போகுது, ராஜாக்கு. யோவாப் கூட வந்து என்ன பண்ணிட்டு இருக்காருங்க, இப்போ ஆலயத்துல உள்ள பலிபீடத்தின் கொம்பை பிடிச்சு கொண்டு இருக்கிறாருன்னு சொல்லிட்டு இவர் என்ன பண்றாருங்க, பெனாயா சொல்றாரு சாலமோனுக்கு, இந்த மாதிரி ஆயிட்டு இருக்கேன், நான் இப்போ ஒன்றும் பண்ண முடியாது, ஏன்னா ஆலயத்தின் கொம்பை பிடிச்சுன்னு இருக்காரு இவர் அப்படின்ட்டு. அப்போ சாலமோன் என்ன சொல்றாரு பாருங்க,
சாலமோன் யோய்தாவின் குமாரனாகிய பெனாயாவை அனுப்பி, நீ போய் அவன் மேல் விழு என்றான். பெனாயா கர்த்தரின் கூடாரத்திற்கு போய் அவனை பார்த்து, வெளியே வர என்று வெளியே வா என்று ராஜா சொல்லுகிறார் என்றான். அதற்கு அவன், நான் வரமாட்டேன், இங்கேயே சாவேன் என்றான். ஆகையால் பெனாயா ராஜாவிடத்தில் போய், யோவாப் இன்னபடி சொல்லி இன்னபடி எனக்கு மறு உத்தரவு கொடுத்தான் என்று மறு செய்தி சொன்னான். அப்பொழுது ராஜா அவனை நோக்கி, அவன் சொன்னபடியே நீ செய்து அவனை கொண்டு அடக்கம் பண்ணி, இவ்விதமாய் யோவாப் முகாந்தரம் இல்லாமல் சிந்தின ரத்தத்தை என்னை விட்டும் என் பிதாவின் வீட்டை விட்டும் விலக்கி போடு. பாருங்க, இங்க என்ன சொல்றாருன்னா, இந்த ஒரு தகவல் சாலமோனுக்கு போது, அப்போ சாலமோன் பெனாயா சொல்றாரு, ஃபர்ஸ்ட் என்ன பண்றாரு, போது அவரை வெளியே கூப்பிடுறாரு யோவாபை, நீ ஆலயத்து உள்ள இருக்கிற, உன்னை கொண்டிருக்க எனக்கு ஆர்டர் போட்டிருக்கிறாங்க, அதனால நீ என்ன பண்ணு, வெளியே வந்துடு, நீ உள்ள இருந்தா நான் என்ன பண்ண முடியாது, ஆலயத்துக்குள்ள அந்த கொம்பை பிடிச்சுன்னு இருக்கிற வரைக்கும் நான் உன்னை என்ன பண்ண முடியாது, கொலை பண்ண முடியாது, வான்னும் போது அப்போ அவர் யோவாப் என்ன சொல்றாரு தெரியுங்களா, நான் செத்தாலும் எங்க சாவேன்றாருங்க, அந்த ஆலயத்தின் கொம்புகிட்டே சாவேன், ஆனால் நான் வெளியே வரமாட்டேன். அப்போ இந்த தகவலை சாலமோனுக்கு சொல்றாரு பெனாயா. அப்போ சாலமோன் என்ன சொல்றாருன்னு பார்க்கும்போது அவருடைய ஜட்ஜ்மெண்ட் எப்படி இருந்துச்சுன்னு பார்த்தீங்கன்னா, அவன் சொன்னபடியே நீ செய் அப்படின்னா, அந்த பலிபீடத்துக்கிட்டே நீ என்ன பண்ணிடாத, கொண்டுடுன்ற. நீ அந்த ஆலயத்தின் பலிபீடத்தை கொம்பை பிடிச்சிருந்து இருக்கிறார் யோவாபு, அவன் சொல்றார் நான் செத்தாலும் இங்கே சாவேன்றார் இல்லையா, அவன் சொன்னபடியே அங்கேயே கொலை பண்ணிட்டு அவரை எடுத்துன்னு போயிட்டு நீ எங்கே போட்டுற, வனாந்தரத்தில் அவர் வீட்டில் என்ன பண்ணுவீங்க, அவரை புதைச்சிடு அப்படின்ற. இப்போ இந்த விஷயத்தை பார்க்கும்போது நம்ம என்ன தெரியுதுங்க, எவ்வளோ பேர் அந்த பலிபீடத்தின் கொம்பை பிடிச்சாங்க, பண்ணக்கூடாது, எவ்வளோ பேர் பிடிச்சாங்க, 2 பேர். யார் ஃபர்ஸ்ட் போய் பிடிச்சிருந்தாங்க, அதோன்யா, அவருக்கு மன்னிப்பு கிடைச்சுதா, கிடைச்சது. 2வதாக யார் போய் கொம்பை பிடிக்கிறாங்க, அவருக்கு மன்னிப்பு கிடைச்சதா, கிடைக்கல. இப்போ யார் இந்த வெங்கல பலிபீடம், who is the brazen altar? இப்போ ஆசாரத்தின் கூடாரத்துல நம்ம உள்ள போன உடனே அந்த வெங்கல பலிபீடம் யாருக்கு ஒப்பிட்டு பேசப்படும், நிழலாக யாருக்கு இருக்குதுங்க, இயேசு இல்லைங்களா. அப்போ நம்ம இந்த நியாயப்பிரமாணத்துல தேவனுடைய லால நம்ம பார்க்கும்போது இங்க என்ன இருக்குன்னு பாத்தீங்கன்னா, நமக்கு என்ன தெரிய வருதுன்னா, யாராவது ஒரு பாவி இந்த வெண்கல பலிபீடத்தின் ஆலயத்துக்குள்ள ஓடி போயிட்டு அந்த கூடாரத்துக்குள்ள ஓடி போய் அந்த வெண்கல பலிபீடத்தில் இருக்கக்கூடிய அந்த கொம்புகளை பிடித்து கொண்டா அவங்களுக்கு என்ன இருந்துச்சா, ரட்சிப்பு இருந்துச்சுன்றதை கூட நம்ம பார்க்கணும் இல்லைங்களா. இதே போல ஒரு அரேஞ்ச்மெண்ட் இஸ்ரேல்ல தேவன் வச்சிருந்தார் நியாயப்பிரமாணத்துல சொல்லி. அது என்னங்க, ஒரு மனுஷன் அறியாமல் தவறு பண்ணிட்டா எங்க நோக்கி ஓடணுமா, அடைக்கல பட்டணம். கேட்டிருக்கீங்களா இல்லைங்களா? அடைக்கல பட்டணத்துக்குள்ள யார் இருப்பாங்க, ஆசாரியன் இருப்பார். அந்த அடைக்கல பட்டணம் அதுக்குள்ள ஒரு பாவி ஓடி போய் நுழைஞ்சிட்டான்னா அன்இன்டென்ஷனலா பாவம் பண்றவங்க, அதாவது அறியாமல் பாவம் செய்கிறவர்கள் அதுக்குள்ள ஓடி போய் அந்த அடைக்கல பட்டணத்துக்குள்ள ஓடி போயிட்டு அவர் ஆசாரியனுடைய பாதுகாப்புல இருக்கிற வரைக்கும் இவங்க யாருமே அவரை என்ன பண்ண முடியாதுங்க, ஒண்ணு போட முடியாது. அந்த ஆசாரியன் மறிக்கிற வரைக்கும் அவர் பட்டணத்துக்குள்ளவே இருக்கணும். அவர் மறித்த பிறகுதான் இவர் என்ன பண்ணலான்னு பாத்தீங்கன்னா வெளியே வர முடியும் அப்படின்றது கூட நம்ம பார்க்கணும். இதே மாதிரி ஒரு அரேஞ்ச்மெண்ட் தான் இங்கேயும் இருந்தது. இந்த ஒரு என்ன சொல்றதுங்க, கூடாரத்துக்குள்ள கூட யார் இருப்பாங்கன்னு பாத்தீங்கன்னா ஆசாரியர்கள் இருப்பாங்க. பிரதான ஆசாரியர் இருப்பாரு. அப்போ அவர் என்ன பண்ணுவாருன்னு பாத்தீங்கன்னா இவங்களுக்காக பரிந்து பேசுவாரு. பேசி அங்க மன்னிப்பு கிடைக்கப்பட்டிருந்தது கூட நம்ம பார்க்கிறோம். இந்த வெண்கல பலிபீடம் எதுக்காக நம்ம அவ்வளோ இம்பார்ட்டன்ஸ் கொடுக்குறோம்னு பார்த்தீங்கன்னா, ஒரு ஆசாரியனை அபிஷேகம் பண்ணோன்னாக்கா, அவரை கான்சென்ட்ரேட் பண்ணோன்னாக்கா அவருக்காக
என்ன அடிக்கப்படுதுங்க? ஒரு காளையை பலி கொடுத்து அதனுடைய ரத்தத்தை என்ன பண்ணுவாங்கன்னு பார்த்தீங்கன்னா அந்த 4 கொம்புகள் மேலேயும் போட்டுட்டு அந்த மிச்சம் இருக்கிற அந்த ரத்தத்தை கீழே ஊற்றிடுவாங்கன்றதை கூட நம்ம பார்க்குறோம். இப்போ இந்த ஆசாரியன் அப்படின்னு சொல்லும் போது அந்த ஹை பிரீஸ்ட், பிரதான ஆசாரி அப்படின்னு சொல்லும் போது அது யாருக்கு ஒப்பிட்டு பேசப்படுது அப்படின்னு பார்க்கும்போது இயேசு கிறிஸ்துவுக்கு ஒப்பிட்டு பேசப்படுறதை கூட நம்ம பார்க்கணும். யாத்ராகமம் 29ஆம் அதிகாரம் 12ஆம் வசனம். அதில் ரத்தத்தில் கொஞ்சம் எடுத்து உன் விரலினால் பலிபீடத்தின் கொம்புகள் மேல் விட்டு 11ல இருந்து படிங்க சிஸ்டர். ஒரு வசனம் தமிழ்ல மேல கீழே வரும். பின்பு நீ அந்த காளையை ஆசரிப்பு கூடாரத்து வாசல்கள் அருகிலே கர்த்தரின் சன்னிதானத்தில் அடித்து அதன் ரத்தத்தில் கொஞ்சம் எடுத்து உன் விரலினால் பலிபீடத்தின் கொம்புகள் மேல் விட்டு மற்ற ரத்தம் முழுவதையும் பலிபீடத்தின் அடியிலே ஊற்றி குடல்களை மூடிய சரிங்க போதும். இப்போ என்ன நம்ம இங்க பாக்குறோம்னா ஒரு சாக்ரிஃபைஸ் கொடுத்துருந்தாங்க, ஒரு பலியை செலுத்தியிருந்தாங்க. பிரதான ஆசாரியருக்காக ஒரு பலியை செலுத்தியிருந்தாங்க. அந்த காளையை அடித்து அதனுடைய ரத்தத்தை 4 கொம்புகள் மேலேயும் போட்டு அந்த மிச்சம் இருக்கிற ரத்தத்தை அந்த பலிப்பீடத்துக்கு கீழே ஊற்றுவாங்கன்றதை கூட நம்ம பார்க்கணும். ஸோ நம்மளுக்கு நல்லாவே தெரியும் இந்த வெண்கல பலிப்பீடம் எப்படி செய்யப்பட்டிருக்குது அப்படின்னு பார்க்கும்போது, ஆசாரிப்பின் கூடாரம் கிளாஸ் கேட்டிருக்கீங்களா? எந்த ஒரு பொருள்னால வெண்கல பலிப்பீடம் செய்யப்பட்டிருக்குது? மரம், உட்டு உள்ள அகேசியா மரம் என்று சொல்லப்படும். அதுல செய்யப்பட்டுட்டு அதன் மேல வெண்கலத்தை என்ன பண்ணியிருக்கிறாங்களா, பிரான்ஸ் போட்டு மூடி இருக்கிறாங்க அப்படின்னு சொல்றத கூட நம்ம பார்க்கிறோம். அப்போ இதை யாரு குறித்து பேசுது அப்படின்னு பார்க்கும்போது, மரம் என்று சொல்லும் போது இயேசு கிறிஸ்துவினுடைய ஹியூமன் நேச்சர், அவர் மாம்சத்துல இந்த உலகத்துல வந்த போது தேவனுடைய நீதியை, வெண்கலம் என்று சொல்லும் போது ரைச்சஸ்னஸ் நம்ம பார்க்கிறோம். அவருடைய நீதியை ஃபுல்ஃபில் பண்ணி அந்த மரத்தின் மேல அது ஃபுல்லா தகடு போல அடிச்சு அதை கவர் பண்ணியிருக்கிறாங்கன்றத கூட நம்ம பார்க்கிறோம். இயேசு கிறிஸ்துவினுடைய ஹியூமன் நேச்சர், அவருடைய நேச்சர் ரைட், காட்ஸ் ரைச்சஸ்னஸை ஃபுல்ஃபில் பண்ணது தான் அந்த பிரேசன் ஆல்டர் என்று நம்ம சொல்றாங்க, அது வெண்கல பலிப்பீடம் என்று அதை சொல்றாங்க. அப்போ இந்த வெண்கல பலிப்பீடத்தினுடைய கொம்புகளை பிடிச்சிட்டா அங்க மன்னிப்பு இருந்ததுன்றத கூட நம்ம பார்க்கணும். இப்போ நம்ம எல்லாம் கூட என்ன பண்ணியிருக்கோம்னு பார்த்தீங்கன்னா, வெண்கல பலிப்பீடத்தின் கொம்பை பிடிச்சிருக்கிறோம். ஒருத்தருக்கு மன்னிப்பு கிடைச்சிருக்குது, இன்னொருத்தருக்கு மன்னிப்பு கிடைக்கலாங்கன்றத கூட நம்ம பார்க்குறோம். நாம் பாவிகளாக இருந்தோம், சத்தியத்தை கொடுத்து நம்ம இப்போ என்ன பண்ணியிருக்கோம்னு பார்த்தீங்கன்னா, தேவனுக்கு ஒப்பு கொடுத்துருக்குறோம் அப்படின்னு சொல்லிட்டு அந்த பலிப்பீடத்தினுடைய கொம்புகளை பிடித்து கொண்டிருக்கிறோம். நம்ம அதே போல பரிசுத்தவர்களாக மாறணும், நீதிமானாக ஆக்கப்படணும். அதுக்கு தான் புது சிருஷ்டி என்று சொல்லப்படுது. பழைய சிருஷ்டிக்கு மறித்து புது சிருஷ்டியாக நம்ம என்ன பண்ணோங்க, மாற்றம் அடைஞ்சா மற்றும் செய்த பாவத்தெல்லாம் விட்டு நம்ம மனம் திரும்பினா நம்மளுக்கு மன்னிப்பு இருக்கு. இல்லை சும்மா பேருக்கு சத்தியத்தை கேட்டு நான் பைபிள் ஸ்டூடெண்ட்டாக இருக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு இருந்தால் நம்மளுக்கு ரட்சிப்பு கிடைக்குமான்னு பார்த்தீங்கன்னா கண்டிப்பாக கிடைக்காதுன்றதை கூட நம்ம பார்க்குறோங்க, இல்லைங்களா? ஸோ இதை பார்க்கும்போது அதோனியாவுக்கு கிடைச்சிது, ஆனால் இங்கே யோவாபுக்கு கிடைக்கலன்றதை கூட நம்ம பார்க்குறோம். இதுதான் வந்துட்டு நம்மளுக்கு ரொம்ப முக்கியமான ஒரு விஷயமா இருக்குது. ஏன்னா இப்போ நம்ம எப்படி இருக்கிறோம்னு பார்த்தீங்கன்னா, கடைசி காலகட்டங்களில் இருக்கிறோம், எண்ட் டைம்ஸ், இல்லைங்களா? நமக்கு தெரியும், நம்ம இந்த டேட்ஸு இது மாதிரிலாம் ரொம்ப அதிகமாக போகிறது வேண்டாம். ஆனால் இயேசு கிறிஸ்து சொன்னது போல் கடைசி காலங்களில் என்னெல்லாம் வரும்னு சொல்லிட்டு சில சயின்ஸ் சொல்லியிருக்காரு, இல்லைங்களா? யுத்தங்கள் நடக்கும், அப்புறமா வியாதிகள் அதிகமாக வரும், என்னென்னவோ புதுசாக என்ன சொல்கிறதுங்க அதுக்கு, வியாதிகளுக்கு பெஸ்டிலன்ஸ் சொல்லிட்டு இங்கிலீஷில் சொல்லுவோம், இல்லைங்களா? ஃபஸ்ட்டு நம்மளுக்கு கொரோனா வந்துச்சு,
இப்போ பார்த்தா ஏதோ ஒரு புது நோவு வந்து இருக்குதுங்க, மங்கி பாக்ஸ்ன்னு சொல்கிறாங்க. கேட்டிருக்கீங்களா? அது இப்போ நியூஸில் அதுதான் ஓடிங்கிறது. அது ரொம்ப ஃபாஸ்ட்டாக பரவின்னு இருக்குதுங்களா. இந்த மாதிரி நோய்கள் வருது, யுத்தங்கள் நடக்க, அநேக விஷயங்கள் நம்ம பார்த்துன்னு இருக்கிறோம். ப்ளஸ் நம்மளுக்கும் தெரியும் நம்ம வந்துட்டு எப்படி இருக்கிறோன்னா கடைசி காலகட்டத்தில் இருக்கிறோம். இப்போ இந்த காட்ஸ் பிளானில் நம்ம பார்க்கும்போது இங்கே இந்த ஒரு இடத்துல வந்துட்டு 2 பீரியட் ஓவர்லாப் ஆகுது. என்ன ஓவர்லாப் ஆகுதுன்னு பார்த்தீங்கன்னா, காஸ்பல் ஏஜ் முடிய வருது. காஸ்பல் ஏஜ்க்கு தமிழில் என்ன சொல்றதுங்க, சுவிசேஷத்தின் யுகம் முடிய வருது. அங்கேயே கடைசியில் என்ன ஆகுதுன்னு பார்த்தீங்கன்னா, சுவிசேஷத்தின் யுகத்தில் பரிசுத்தவான்கள் தேர்ந்தெடுக்கப்படுறாங்க. அங்கே என்ன ஆகுதுன்னு பார்த்தீங்கன்னா 1000 வருஷம் அரசாட்சி ஸ்டார்ட் ஆகுது. இந்த சுவிசேஷம் யுகம் அப்படின்னு நம்ம சொல்லும் போது அது தாவீதின் ராஜ்யத்துக்கு ஒப்பிட்டு பேசப்படுது. 1000 வருஷ அரசாட்சி யாருதுன்னு பார்க்கும்போது இயேசு கிறிஸ்துவினுடைய ராஜ்யம் சாலமோனுடைய ராஜ்யத்துக்கு ஒப்பிட்டு பேசப்படுது இல்லைங்களா. அப்போ இந்த 1000 வருஷம் அரசாட்சி சமாதானமா இருக்கணும்னா இப்போ என்ன ஆகுதாங்க, எல்லா தாவீதுனா இன்ஸ்ட்ரக்ஷன் கொடுக்குறாருங்க சாலமோனுக்கு. யார் உனக்கு அந்த ராஜ்யத்துக்கு தீமை செய்யறவங்களெல்லாம் நீ என்ன பண்ணாத, கெடுதலா இருக்கிறவங்களெல்லாம் இம்மிடியட்டா நீ என்ன பண்ணிடுன்றாரு, கொண்டுடுன்றாரு. ஏன்னா அவங்க வரக்கூடாது அந்த ராஜ்யத்துக்குள்ள. வந்து அவங்க ராஜ்யம் என்னவா இருக்காது, சமாதானமா இருக்காது. இதுதான் இப்ப ஆயின்னு இருக்கிற ஒரு காலம். அப்ப நம்ம எப்படி இருக்கணும்னு பாத்தீங்கன்னா, இதெல்லாம் தெரிஞ்சு கூட நம்ம அந்த கொம்புகளை பலமா பிடிச்சுன்னு இருக்கணும். மனம் திரும்பி இருந்து நம்ம மாறினே இருந்து புது சிருஷ்டியா மாறின்னு வந்தோம்னா கண்டிப்பா பரிசுத்தவான்களாக மாறி அந்த வாய்ப்பை இயேசு கிறிஸ்து மூலியமா நமக்கு கொடுத்திருக்கிறாரு. அந்த ராஜ்யத்துக்குள்ள இயேசு கிறிஸ்துவோடு கூட நம்ம போறதுக்கு வாய்ப்பு இருக்குதுன்றதை கூட நம்ம பார்க்குறோம் இல்லைங்களா. ஏன்னா இந்த கடைசி காலத்துல தான் ரொம்ப உபத்திரம் வரும். எப்படி வரும்னா, ஏன்னா பரிசுத்தவான்கள் இங்கேருந்து தான் தேர்ந்தெடுக்கப்படணும், இங்கேருந்து தான் செலெக்ஷன் ஆகுது இல்லைங்களா. அப்போ தேவன் என்ன பண்றாருன்னு பார்க்கும்போது இந்த பரிசுத்தவான்கள் நல்ல ஜனங்கள் கெட்ட ஜனங்கள் எல்லாம் போயிட்டு நல்லா இவங்கள தான் பரிசுத்தவான்கள்ன்ட்டு சொல்லப்படுதுங்க. நல்லா இருக்கிறவங்கள தான் அந்த ராஜ்யத்துக்கு மூவ் பண்றாருன்னும் போது எப்படி சோதிக்கிறாருன்னா, சோதனை இப்போதான் அதிகமாக வரும். இந்த கடைசி காலத்துல தான் அதிகமாக சோதனை வரும். இப்போ யோபை சோதித்தது போல என்ன பண்றாருன்னு பார்க்கும்போது, யோபுனுடைய எல்லாருக்கும் தெரியும் இல்லைங்களா, அது யோபை பத்தி கேட்டிருக்கீங்க இல்லைங்களா. யோபுக்கு என்ன பண்றாருன்னு பார்க்கும்போது தேவனை சேலஞ்ச் பண்றாரு. சாத்தான் கிட்ட என்ன சொல்றாருங்க, நீ போய் சோதிச்சு பாரு அப்படின்றாரு. அதே போலதான் இப்போ நம்மளுக்கு சாத்தான் வந்து சோதிச்சுன்னு இருக்கிற அதே போலதான் சொல்லியிருக்கிறாரு. படிங்க அந்த வசனம். வெளிப்படுத்தின விசேஷம் 12ஆம் அதிகாரம் 12ஆம் வசனம். ஆகையால் பரலோகங்களே, அவர்கள் வாசமாய் இருக்கிறவர்களே களி கூறுங்கள். பூமியிலும் சமுத்திரத்திலும் குடியிருக்கிறவர்களே ஐயோ, பிசாசானவன் தனக்கு கொஞ்ச காலம் மாத்திரம் உண்டென்று அறிந்து மிகுந்த கோபம் கொண்டு உங்களிடத்தில் இறங்கினபடியால் உங்களுக்கு ஆபத்து வரும் என்று சொல்ல கேட்டேன். இந்த கடைசி காலத்துல என்ன சொல்றாருன்னு பார்க்கும்போது பிசாசுக்கே தெரியும், இன்னும் கொஞ்ச நாள் தான் இருக்குது. இவ்வளோ நாள் அவன் ட்ரை பண்ணிட்டான். இந்த கொஞ்ச நாளுக்குள்ள அந்த வேலை ஆவாத மாதிரி தடுக்கணும். தேவனுடைய திட்டம் நிறைவேறாத படிக்க அவன் தடுக்கிறதுக்காக அவன் என்ன பண்றான்னு பார்க்கும்போது வெயிட் பண்ணி அதிகமா இப்பதான் அவன் சோதிச்சுட்டு இருக்கான் அப்படின்றத கூட பார்க்குறோம். சபைக்குள்ள சோதனை அதிகமா வரும்ன்றது கூட நம்ம பார்க்கணும் இல்லைங்களா. இப்போ நம்ம தேவன் நம்மளை பரிசுத்தவான்களாக ஆவர்த்தி தேர்ந்தெடுத்திருக்கிறாருன்னும் போது இந்த உலகத்துல எவ்வளோ பேருக்கு இந்த சத்தியங்கள் கிடைக்கலங்க. நம்மளுக்கு தேர்ந்தெடுத்து இந்த சத்தியத்தை கொடுத்துருக்கிறாருன்னும் போது எதற்காக கொடுத்துருக்கிறார், நம்ம என்ன ஆகணுங்க, மாறணும், நீதிமான்களாக ஆகும் இல்லைங்களா. அப்போ அந்த மாற்றுதல் நமக்குள்ள இருக்குதா, எப்படி கிறிஸ்துவோடு கூட நெருக்கமா இருக்கிறோம். நான் செத்தாலும் இங்கே சாவேன்னு சொல்லிட்டு எந்த மென்டாலிட்டியில இருக்கிற வெளிப்பட தோட்டமா சத்தியம் எனக்கு கிடைச்சிருக்குது, நான் பைபிள் ஸ்டூடெண்டா இருக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு நான் வெளிப்படையா இருந்தா அது எனக்கு ரட்சிப்பை கொண்டு வந்து கொடுக்குமா அப்படின்னு பார்த்தீங்கன்னா
கண்டிப்பா கிடையாது. அதே போல நல்ல நல்ல மெசேஜுக்கும் நம்ம பேசுறோம், எல்லா மெசேஜுக்கும் நம்ம பேசின்னு இருக்கிறோம்னு சொல்லிட்டு நம்மளுக்கு ரட்சிப்பு கிடைக்குமானா கிடையாது, இல்லைங்களா? ஆனா இந்த மெசேஜுங்களை பேசுறதும் கேட்கறதும் சத்தியங்களை அறியறது இல்லாம நம்மளுக்குள்ள மாற்றுதல் இல்லைன்னா, நீதிமானாக நம்ம மாறலன்னா நம்மளுக்கு அங்க ரட்சிப்பு இல்லைன்றத கூட நம்ம பார்க்குறோங்க. வெளிப்பட தோட்டமா வெறும் நான் தேவனுக்கு ஒப்பு கொடுத்துருக்குறேன், கான்சென்ட்ரேட் பண்ணிக்கிறேன்றதுல ஒரு இம்பார்ட்டன்ஸும் அங்கே இல்லைங்க. நம்ம எப்படி தேவனை மனப்பூர்வமாக ஏற்றுக்கொண்டு நம்ம வாழ்க்கையை மாற்றிக்கொண்டு வரோன்றதை கூட நம்ம பார்க்குறோம், இல்லைங்களா? ஸோ இன்னொன்று பார்த்தீங்கன்னா, இந்த மாதிரி ஒரு மாற்றம் நம்மளுக்குள்ள வரணும் அப்படின்னாக்கா அதிகமாக நம்மளுக்கு என்ன இருக்கணும்? விசுவாசம் இருக்கு, இல்லைங்களா? அந்த விசுவாசம் அதிகமாக இருந்தால் மட்டும்தான் நம்ம இந்த ஒரு மாற்றுதல் அந்த புது சிருஷ்டியாக வளர முடியும். அந்த விசுவாசம் என்னெல்லாம் ஆகுதுன்றதை கூட நம்ம பார்க்கலாம். அதுதான் கொரிந்தை சபைக்கு கூட எழுதும் போது, ரோமருக்கு எழுதும் போது கூட அப்போஸ்தலன் பவுல் இந்த பற்றியான விஷயங்களை அதிகமாக எழுதுறாரு. விசுவாசம் எப்படி வருது அப்படின்னு பார்க்கும்போது ரோமர் 10ஆம் அதிகாரம் 17ஆம் வசனத்தில் கூட நம்ம வாசிக்க கேட்கலாம். அதிகமாக தேவனுடைய வசனங்களை கேட்பதினால விசுவாசம் என்னாவதா வளருதுன்றதை கூட நம்ம பார்க்கிறோம். வாசிங்க. பார்த்தீங்களா, விசுவாசம் அங்கே தேவனுடைய வசனத்தினால வருது அப்படின்றது கூட நம்ம பார்க்கிறோம். இப்போ தேவனுடைய வசனம் நம்மளுக்கு வந்துட்டு இருக்குது, நம்மளுக்குள்ள விசுவாசம் இருக்குன்னு நம்ம சொல்றோம், இருக்குதான்றதை நம்ம சோதிச்சு பார்க்கணும். எப்படின்னா, இந்த தேவனுடைய வசனத்தை கேட்டு நான் எப்படி என் வீட்டை கட்டின்னு இருக்கிறேன்றதுக்கு ஒரு எக்ஸாம்பிள் இயேசு கிறிஸ்துவே சொல்றாரு பாருங்க. எல்லா சத்தியங்களையும் தெரிஞ்சுக்கிறது பெரிய விஷயம் இல்லைங்க. மத்தேயு சுவிசேஷம் 7ஆம் அதிகாரம் 26ஆம் வசனம். 26ஆம் வசனம். நான் சொல்லிய இந்த வார்த்தைகளை கேட்டு இவைகளின்படி செய்கிறவன் எவனோ அவன் தன் வீட்டை மணலின் மேல் கட்டின புத்தியுள்ளவன் படிங்க மறுபடியும். நான் சொல்லுகிற வார்த்தையை கேட்டு அதன்படி செய்யாத இருக்கிறவன் எவனோ அவன் தன் வீட்டை எதன் மேல கட்டுறவனா இருக்கிறானா? மணலின் மேல் கட்டுறவனா இருக்கிறான். விசுவாசம் எப்படி வருதுன்னு பாத்தீங்கன்னா, தேவனுடைய வார்த்தையை கேட்பதனால வருதுன்றோம். இயேசு கிறிஸ்து நம்மளுக்கு தேவனுடைய ராஜ்யத்துக்கு தேவையான எல்லா வார்த்தைகளும் பேசியிருக்கிறார். ஜீவனுள்ள வார்த்தைன்னு சொல்லிட்டு நம்ம சொல்றோம், இல்லைங்களா? அதை கேட்டு அதன்படி நடக்கலன்னா நம்ம எப்படி இருக்கிறோமா? ஒரு மனிதன் அவனுடைய வீட்டை மணலின் மேல் கட்டணும்னு போல இருப்போம். மணல் மேல வீடு கட்டினா என்ன ஆகும்? கரைஞ்சு போயிடும், கீழே விழுந்துடும், உடஞ்சிடும், நிற்காது, இல்லைங்களா? நம்ம கூட எல்லா சத்தியங்களை கேட்டு நம்மளுடைய வீட்டை எப்படி கட்டின்னுக்கிறோம்? மணல் மேல கட்டின்னுக்கிறோமா, பாறையின் மேல கட்டின்னு இருக்கிறோமான்றத நம்ம என்ன பண்ணுங்க, சோதிச்சு பார்க்கணுன்றத கூட நம்ம பார்க்கணும். அப்படி கட்டினா மட்டும்தான் நம்மளுக்கு என்ன கிடைக்குங்க? நித்திய ஜீவன் கிடைக்கும், லைஃப் எவர் லாஸ்டிங். யோவான் 5ஆம் அதிகாரம் 24ஆம் வசனம். என் வசனத்தை கேட்டு என்னை அனுப்பினவரை விசுவாசிக்கிறவனுக்கு நித்திய ஜீவன் உண்டு. அவன் ஆக்கினை தீர்ப்புக்கு உட்படாமல் மரணத்தை விட்டு நீங்கி ஜீவனுக்கு உட்பட்டிருக்கிறான் என்று மெய்யாகவே மெய்யாகவும். இயேசு கிறிஸ்து அந்த கொம்பை நம்ம புடிச்சுன்னு இருக்கிறோம்னா, அவருடைய வார்த்தைகளை கேட்டு விசுவாசத்தை வளர்த்து கல்லின் மேல் நம்ம வீட்டை கட்டினவங்க, ஸ்ட்ராங்கா ஒரு ஃபவுண்டேஷன் போட்டு அதன் மேல இந்த வார்த்தைகள் மேல ஃபவுண்டேஷன் போட்டு வீட்டை கட்டினா நித்திய ஜீவன் நம்மளுக்கு கண்டிப்பா இருக்கு. இல்லைன்னா அங்க நம்மளுக்கு மரணம் இருக்கு அப்படின்றத கூட நம்ம பார்க்குறோம். அதுக்கு தான் என்ன சொல்றாருன்னு பார்க்கும்போது, கிறிஸ்து ஒருவன் மறுபடியும் ஜெனிக்காவிட்டால் தேவனுடைய ராஜ்யத்துக்குள்ள அவன் என்ன பண்ண முடியாதா?
பிரவேசிக்க முடியாது என்று சொல்றார். யோவான் 5ஆம் அதிகாரம் 24ஆம் வசனம். யோவான் 5ஆம் அதிகாரம் சாரி யோவான் 3ஆம் அதிகாரம் 3ஆம் அதிகாரம் 3ஆம் வசனம். யோவான் 3ஆம் அதிகாரம் 3ஆம் வசனம். இயேசு அவனுக்கு பிரவேசமாக, ஒருவன் மறுபடியும் பிறவாவிட்டால் தேவ ராஜ்யத்தை காண மாட்டான் என்று மெய்யாகவே உங்களுக்கு சொல்கிறேன். இல்லைங்களா? அதே சாப்டர்ல அதே இதுல 7ஆம் வசனத்துல கூட சொல்றாரு பாருங்க. நீங்கள் மறுபடியும் பிறக்க வேண்டும் என்று நான் உனக்கு சொன்னதை குறித்து அதிசயப்பட வேண்டாம். சரிங்களா? மறுபடியும் நம்ம பிறக்கிறது ரொம்ப முக்கியமா இருக்குது. born again முதல் அந்த நிக்கோதேமுக்கு அதை வெளிப்படுத்தி சொல்றாரு. அவருக்கு டவுட் இருக்குது, நான் அது மறுபடியும் ஜனிக்கணும்னா எப்படி, மறுபடியும் என் தாயின் வயிற்றுக்குள்ள போயிட்டு நான் வரணுமான்னு. அப்பதான் கிரைஸ்ட் கிளீனா எக்ஸ்பிளைன் பண்றாரு. இதெல்லாம் என்ன பாத்தீங்கன்னா, அவருடைய வார்த்தையை கேட்டு நம்ம மறுபடியும் ஜெனிக்காவிட்டால் தேவனுடைய ராஜ்யத்துக்குள்ள நம்ம போக முடியாது. இப்ப நம்ம வெறும் என்ன சொல்லி நிற்கிறோம்னா, உலகத்துல இருக்கிற மற்ற கிறிஸ்துவர்களை பார்த்து இவங்கெல்லாம் எப்படியாப்பட்ட கிறிஸ்துவங்கன்னு சொல்றாங்க, பேர் கிறிஸ்துவர்கள்னு சொல்லிட்டு அவங்கள கேலி பண்ணிட்டு இருக்கோம். ஏன்னா நம்மளுக்கு என்ன இருக்குதுங்க, எல்லா சத்தியமும் கிடைச்சிருக்கு. அந்த சத்தியம் மட்டும் என்கிட்ட இருக்கிறதுனா இல்லைங்க, முக்கியம் இல்லை. எப்படி நான் மறுபடியும் ஜெனித்திருக்கிறேன், புது சிருஷ்டியாக எப்படி நான் இன்னும் எவ்வளோ மாறிக்கொண்டு வந்து இருக்கிறேன் என்றுதான் நம்ம கொஸ்டின் பண்ணி பார்க்கணும். அதுக்கு தான் அப்போஸ்தலன் பவுல் எழுதும் போது கூட எப்பவுமே அவர் சொல்லுவதெல்லாம் பார்த்தீங்கன்னா, கிறிஸ்துவின் சாயல்ல நம்ம என்ன ஒண்ணுமா மாறணும். இமேஜ் ஆஃப் கிரைஸ்ட், இயேசு கிறிஸ்துவின் சாயல்ல நம்ம மாறணும் போது, அப்போ இந்த விஷயங்கள் எல்லாம் கேட்கும் போது நம்ம நீதிமான் அதுதான் வந்துட்டு அந்த ஆல்டர்ல இருக்கக்கூடிய கொம்புகளை பிடிச்சிட்டு அங்கே நான் சாவுறேன்னு இந்த ஒரு இன்டென்ஷன்ல இருந்தாக நம்மளுக்கு அந்த ஒரு வாய்ப்பு இருக்கு. இல்ல யோவாபை போல வெறும் பேருக்கு நான் அந்த போய் கொம்பை பிடிச்சிக்கிறேன், அது எனக்கு சாவுல இருந்து மரணத்தை கொடுக்காது, அதுக்காகவே மட்டும் நான் அந்த கொம்பை பிடிச்சினேன்னா என் நோக்கம் இன்டென்ஷன் சரியில்லைனாக்கா அவர் என்ன சொல்லுவாருன்னா, சாலமன் கொடுத்ததை போல அவனை அங்கே நீ என்ன பண்ணணும், பேருக்கு பைபிள் ஸ்டூடெண்ட்டாகவே செத்துருவாங்க. நம்ம கடைசியில் 4 பிரதர் வந்து ப்ரேயர் பண்ணிட்டு அர்த்தம் பண்ணிட்டு போயிடுவாங்க. ஆனால் அதுக்கப்புறம் நம்ம எங்கே போய் சேரணும், அங்கே போய் சேர்ந்துருக்கணுமான்னு பார்த்தீங்கன்னா சேர முடியாது இல்லைங்களா? அதுக்காக இது ரொம்ப முக்கியமாக இருக்குது. சில பேர் என்ன பண்ணுவாங்கன்னு பார்த்தீங்களா, பிரதர் அந்த பாஸ்டர் வந்து ஜெபிச்சா போதும், கடைசியில் மரண படுக்கையில் இருப்பாங்க, அவர் ஜெபிச்சா போதும், நான் எங்கே போயிடுவாங்க, பரலோகத்துக்கு போயிடுவாங்க. அது ஆகுமா? ஆகாது. இப்போ ரோமன் கேத்தலிக்ஸில் பார்த்தீங்கன்னா யாருன்னா சாக இருக்கும்போது, நான் கூட ஒரு கேத்தலிக் பேக்ரவுண்டில் தான் வந்துருந்துங்க, ரொம்ப சிக்காக இருக்கிறவங்களுக்கு என்ன பண்ணுவாங்க தெரியுங்களா, கடைசியில் அந்த ப்ரீஸ்ட்டை கூட்டின்னு வந்து அந்த நன்மையை கொடுக்குவாங்க. கொடுத்தா அவங்களுக்கு என்ன அனாயிண்டிங் ஆஃப் த சிக்குன்னுவாங்க, அது கொடுத்தாக்கா அவங்க எங்கே போயிடுவாங்க, அவங்க பரலோகத்துக்கு போயிடுவாங்க. அதெல்லாம் ஆகுமான்னு பார்த்தீங்கன்னா ஒன்றா ஆகாது. நம்மளுக்கும் தேவனுக்கும் மத்தியஸ்தர் யாருங்க, இயேசு கிறிஸ்து ஒருவர், அவரை பிடிச்சிக்கணும் நம்ம கெட்டியா இல்லைங்களா? ஸோ எந்த பாஸ்டர் வந்து நம்மளுக்கு ப்ரேயர் பண்ணாலும் நம்மளுக்கு பரலோகத்துக்கு போக முடியாது, எந்த ப்ரீஸ்ட் இவங்க வந்து நம்மளுக்கு அந்த இதை கொடுத்தாலும் போக முடியாது. அதெல்லாம் வெறும் வெளிப்பட்ட ஒரு விஷயங்கள் மாதிரி தான் இருக்கும், அது வெளி தோற்றமாக இருக்கிறது கூட பார்க்கலாம். ஏன்னா ஜோவாப் என்று சொல்லும் போது அந்த பேருக்கு அர்த்தம் என்னன்னு பார்த்தீங்கன்னா, யெகோவா அப்பா என்ற ஒரு அர்த்தமாக இருந்துச்சு. இப்போ நம்ம கூட இன்னைக்கு நம்மள என்ன சொல்லிக்கிறோம், நம்மள தேவனுடைய பிள்ளைகள் என்றோம், புத்திர ஸ்வீகாரம் நம்மளுக்கு இருக்குது அப்படின்னு சொல்றோம், தேவனுடைய பிள்ளைகள் இல்லைங்களா? ரோமர் 8ஆம் அதிகாரம் 14ஆம் வசனம். ரோமர் 8ஆம் அதிகாரம் 14ஆம் வசனம். மேலும் எவர்கள் தேவனுடைய ஆவியினாலே நடத்தப்படுகிறார்களோ அவர்கள் தேவனுடைய புத்திரராய் இருக்கிறார்கள். பாத்தீங்களா, நம்ம என்ன சொல்றோம் தெரியுங்களா, தேவனுடைய ஆவினால தான் நம்மளுக்கு இந்த சத்தியம் எல்லாம் கிடைச்சிருக்குது, அதிகமா நம்ம கிட்ட இருக்குது இல்லைங்களா? தேவனுடைய புத்திரர்கள் நம்பன்றோம். நம்ம டைரக்டா சொல்லிருது என்னன்னா, பைபிள் ஸ்டூடெண்ட் என்னும் போது நம்ம எங்க இருக்கிறோங்க, எந்த கூட்டத்துக்கு நம்ம ஒப்பிட்டு பேசுறோம்னா 1,44,000 1,44,000 கிளாஸ்
சர்ச் கிளாஸ் அதுல நம்ம இருக்கிறோம்னு சொல்லிட்டு பேசின்னு இருக்கிறோம். ஆனா இருக்கிறோமான்றது நம்ம தான் கேட்கணும் கொஸ்டின். அதுக்கு வாய்ப்பு கொடுத்துட்டு இருக்கிறாரு. நம்ம தேவனுடைய புத்திரர்களாக ஆவறதுக்கு வாய்ப்பு கொடுத்துருக்கிறார். அப்ப நம்ம கிட்ட அதிகமா என்ன இருக்கணும்? ஆவியின் கனிகள் இருக்கணும் இல்லைங்களா? அந்த ஆவியின் கனிகள் நம்ம கிட்ட இருக்குதான்றத நம்ம பார்க்கணும். அந்த தேவனுடைய ஆவி நம்ம கிட்ட இருக்குதுன்னு சொல்லும் போது அதுக்கு தகுந்த பலன் அங்க வந்து இருக்கணும். நமக்குள்ள அந்த ஆவியின் கனிகள் இருக்குதான்றத கூட நம்ம பார்க்குறோம். அது இல்லைன்னா யோவாப் செஞ்சது போலேயே நம்பவும் மிஸ்டேக் பண்ணின்னு இருப்போம். கண்டிப்பா என்ன சொல்லுவாருன்னு பார்க்கும்போது, நம்ம ராஜா அந்த ராஜ்யத்தை ஸ்தாபிக்கிறதுக்கு முன்னால எஸ்டாப்ளிஷ் பண்றதுனால வந்து பார்ப்பார் சொல்லிட்டு அவன் விருப்பப்படி அவன் எங்க சாப்பிட்டோம் அங்கேயே சாப்பிட்டோம்னு சொல்லிட்டு அங்கே போட்டுருவாருன்றதை கூட நம்ம பார்க்கணும். இந்த ஆவியின் கனிகள் வரணும். விசுவாசம் அதிகமா வளர்ந்து வந்தால் இந்த ஆவியின் கனிகள் வரணும் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா அன்பு இருக்கணும். அன்பு என்ற ஒரு ஆவியின் கனி கூட நமக்குள்ள வரணும். அது ஒரு கட்டளையாவே இயேசு கிறிஸ்து கொடுத்தார். சமாதானம் இருக்கணும் இல்லைங்களா? இந்த ஆவியின் கனிகள் இருக்கணும் அப்படின்னால இந்த யோவான் 14ஆம் அதிகாரம் 27ஆம் வசனம். யோவான் 14ஆம் அதிகாரம் 27ஆம் வசனம். சமாதானத்தை உங்களுக்கு வைத்துக் போகிறேன், என்னுடைய சமாதானத்தையே உங்களுக்கு கொடுக்கிறேன். உலகம் கொடுத்த பிரகாரம் நான் உங்களுக்கு கொடுக்கவில்லை. உங்களுடைய இருதயம் கலங்காமல் பயப்படலாம். இல்லைங்களா? அந்த ஒரு சமாதானம் இருந்தா மட்டுமே அங்க நம்ம மத்தியத்துல அன்பு இருக்கும். அந்த ஆவின் கனிகள் வளரும் அப்படின்றத கூட நம்ம பார்க்குறோம். அதுதான் அந்த இப்பெல்லாம் பார்த்தீங்கன்னா நம்ம பைபிள் ஸ்டூடெண்ட்டு இந்த எக்லீஷியா அந்த எக்லீஷியான்னு சொல்கிறோம். எக்லீஷியாக்குள்ளவே சமாதானம் இருக்குது நம்மளுக்கு இல்லைங்களா? அப்போ எங்கெந்த ஆவியின் கனிகள் வரும்? அப்போ எப்படி இருக்குதுன்னாக்கா அது பேருக்கு அந்த கொம்புகளை பிடிச்சின்னு இருக்கிற மாதிரி இருக்கும் ஆலயத்துக்குள்ள இல்லைங்களா? ஸோ இந்த அன்பும் சமாதானம் இருக்கிறது ரொம்ப முக்கியம். யோவான் 13ஆம் அதிகாரம் 34ஆம் வசனம். நீங்கள் ஒருவரில் ஒருவர் அன்பாயிருங்கள், நான் உங்களில் அன்பாயிருந்தது போல நீங்களும் ஒருவர் அன்பாயிருங்கள். பார்த்தீங்களா? அது ஒரு கட்டளையாவே இயேசு கிறிஸ்து நமக்கு கொடுத்திருக்கிறார். அந்த அன்பு நம்மளுக்குள்ள இருக்கணும். அதெல்லாம் இருந்துச்சுன்னா விசுவாசம், அப்போ விசுவாசம் அதிகமாக இருந்தால் அன்பு வந்துடும் நம்மளுக்கு. அந்த அன்பு இருக்கும்போது அந்த ஒரு ஆவியின் கனிகள் நம்மளுக்குள்ள வரும் அப்படின்றது கூட நம்ம பார்க்குறோம். எபிரேயர் 13ஆம் அதிகாரம் 10ஆம் வசனம். நமக்கு ஒரு பலிபீடம் உண்டு, அதற்குரியவர்களை புத்திக்கிறதற்கு கூடாரத்தில் ஆராதனை செய்கிறவர்களுக்கு அதிகாரம் இல்லை. பார்த்தீங்களா? நமக்கென்று ஒரு பலிபீடம் உண்டு. யார் இந்த பலிபீடம்? இயேசு கிறிஸ்து. இந்த பலிபீடத்தின் கொம்பை நம்ம எப்படி பிடிச்சுன்னு இருக்கிறோம், எப்படி பிடித்து கொண்டு நம்ம மாற்றிக்கொண்டு இருக்கிறோம் நம்ம லைஃப் அப்படின்னு. இல்லைன்னா எப்படி இருக்கோன்னு பார்த்தீங்கன்னா யோவாபுக்கு ஆனது போலே ஆகும் இல்லைங்களா? இப்போ அந்த தேவனுக்கு இந்த ஆவியின் கனிகள் அந்த கொம்பை நம்ம பிடிச்சி கொண்டு இருந்தால் எப்படியாப்பட்ட தேவனுக்கு பிரியப்பட்ட ஒரு விஷயங்களை தான் நம்ம வாழ்க்கையிலேருந்து எல்லாமே செஞ்சுன்னு இருக்கணும் இல்லைங்களா? நம்மளுக்கு தெரியும் என்னெல்லாம் அந்த ஆவியின் கனிகள் அப்படின்னும் போது ஒரு நல்ல ஆவி செய்யக்கூடிய விஷயங்கள் என்ன இல்லைன்னு சொல்லிட்டு நம்ம ஸ்கிரிப்சரில் பார்க்குறோம். இல்லைன்னா எப்படி இருக்கோம் நம்மனா நீதிமொழிகள் 6ஆம் அதிகாரம் 17ஆம் வசனம். இந்த விஷயங்கள் நம்ம லைஃப்பில் இருக்கான்றதை நம்ம பார்க்கணும். நீதிமொழிகள் 6ஆம் அதிகாரம் 17ஆம் வசனம். நீதிமொழிகள் 6ஆம் அதிகாரம் 17ஆம் வசனம். அவையாவது மேட்டிமையான கண், பொய் நாவு, மேட்டிமையான கண், குற்றமற்றவருடைய ரத்தம் சிந்துதல். இதுதான் வந்து அங்க என்ன ஆச்சுங்க, யோவாபு கிட்ட 2 நீதிமான்களை அவன் என்ன பண்ணிட்டாங்க, கொலை பண்ண. அப்புறங்க
ம் அவர்த்தம் பேசும் பொய் சாட்சி, சகோதரருக்குள்ளே விரோதத்தை உண்டு ஆகிய பார்த்தீங்களா? கெட்ட ஆவி நம்ம கிட்ட இருக்குதான்னு நம்ம டெஸ்ட் பண்ணி பார்க்கணும்னா நம்ம லைஃப்ல இதெல்லாம் நடந்து நின்றாக்கா நம்ம கிட்ட தேவனுடைய ஆவி இல்லை, கெட்ட ஆவி தான் இருக்குதுன்னு இல்லைங்களா? ஸோ அதனால நமக்கென்ற ஒரு பலிப்பீடம் உண்டு. அதை நம்ம எப்படி பிடிச்சுன்னு இருக்கோம்ன்றத ரொம்ப முக்கியமா இருக்குது. அதை அவருடைய கிறிஸ்துவனுடைய வார்த்தைகளை கேட்டு நம்ம விசுவாசத்தை வளர்த்து அந்த ஆவியின் கனிகளை கொடுத்து, அப்போ எப்படி இருக்கும்? நான் கொடுத்துன்னு இருந்தா ஒரு பாறையின் மேலே நம்ம வீட்டுகளை கட்டுவதை போல இருப்போம். அப்பதான் சொல்றாரு, நீங்க எப்படி இருப்பீங்கன்னா உலகத்திற்கு ஒளியாக இருப்பீர்கள். நம்ம இல்லைங்களா? கொஞ்ச காலங்கள் அப்புறமா இப்பவே வந்துட்டு ரொம்ப ரெஸ்ட்ரிக்ஷன்ஸ், எங்கேயுமே சபை கூடக்கூடாது. பெங்களூர்லாம் ரொம்ப பிரச்சனைங்க, இங்கெல்லாம் பரவாயில்லன்னு நினைக்கிறேன். சர்ச்சுன்னு போனாலே போலீஸே வந்துடுறாங்க, வந்துட்டு நீங்க சவுண்ட் அதிகமாக வைக்கிறீங்க, கூடக்கூடாது, அந்த மாதிரி உபத்திரம் கஷ்டம் ஜாஸ்தி இல்லைங்களா? அதுதான் என்ன சொல்றாருன்னா, நம்ம எப்படி இருக்கணும்னா, அப்போஸ்தலன் பால் எழுதுறாரு இல்லையா, நிருபங்கள், அதுக்கு நிருபம்னு சொல்றாரு. இங்கிலீஷ்ல வந்து எபிஸ்டல்ஸ்ன்னு சொல்லிட்டு சொல்லுவாங்க. நம்ம எப்படி இருக்கணும்னா இந்த உலகத்துக்கு ஒரு லிவிங் எபிஸ்டல்ஸா இருக்கணும். நம்மளுடைய வாழ்க்கை மற்ற ஜனங்களுக்கு எப்படி இருக்கணுங்க? ஒரு புத்தகம் போல இருக்கணும், ஒரு லெட்டர் போல இருக்கணும். கிறிஸ்துவின் பிள்ளைகளா, பைபிள் ஸ்டூடெண்டா, இவங்கன்னா இப்படிதான் இருப்பாங்க அப்படின்றத உலகத்துக்கு தெரியும். ஆனா இன்னைக்கு கிறிஸ்துவர்கள் அப்படின்னு சொன்னாலே இந்த உலகம் எப்படி பார்க்குது தெரியுங்களா? எப்படி பார்க்குதுங்க? என்ன சொல்லுவாங்க? கிறிஸ்டியனுனால நல்லா சாப்பிட்றாங்கப்பா, எந்த டைம்லயும் அவங்களுக்கு என்ன வேணுங்க? மட்டன் வேணும், பிரியாணி வேணும், நல்லா சாப்பிடணும், சூட் போட்டுக்கணும், எந்த பண்டிகை ஆனாலும் நல்லா ட்ரெஸ்ஸு போட்டுக்கணும், நல்லா குடிக்கணும். இப்படித்தான் வந்து உலகம் இன்னைக்கு கிறிஸ்துவர்களை பார்க்குது. இதுதான் லிவிங் எபிஸ்டல்ஸா அப்படின்னு நம்ம பார்க்கும்போது இல்லை, அந்த ஒரு லிவிங் எபிஸ்டல்ஸ் அப்படின்னும் போது உலகம் நம்மளை பார்க்கும்போது அவங்களுக்கு தெரியணும், கிறிஸ்துவர்கள் இவங்க பைபிள் ஸ்டூடெண்ட்ஸ், இவங்களுக்கு சத்திய கட்சி இருக்குது, இவங்ககிட்ட இவங்களுடைய ஆவியின் கனிகள் எப்படி இருக்குது அப்படின்னும் போது நம்மளை பார்த்து அவங்க மனம் மாறி சேஞ்ச் ஆகும். அப்படி நம்மளுடைய வாழ்க்கை இருக்கணும். இதெல்லாம் எப்போ வரோன்னு பார்த்தீங்கன்னா, அந்த நமக்கென்று ஒரு பலிப்பீடம் இருக்கு, அந்த பலிப்பீடத்தின் கொம்புகளை நம்ம பிடிச்சிக்கினா கண்டிப்பாக அது நடக்கும்ன்றது கூட நம்ம பார்க்கலாம். தேவன் தாம் இந்த வார்த்தையை ஆசீர்வதிப்பாராக. ஆமென்.